நம்ம கர்த்தருடைய வார்த்தையை கேட்க போகிறோம். ஒரு பாடலை சேர்ந்து பாடி கர்த்தருடைய வார்த்தை 2 வாரம் கேட்ட செய்தியின் தொடர்ச்சியை தான் இந்த நாளிலே நாம் கேட்க போகிறோம். கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. ஹல்லேலூயா. மேகமாயிரங்கும் பிரசனமே, மறுரூபமாக்கும் பிரசனமே. பாடுவோமா? மேகமாயிரங்கும் பிரசனமே, மறுரூபமாக்கும் பிரசனமே, வழி நடத்தும் பிரசன்னமே, விலகா தேவ பிரசன்னமே, வழி நடத்தும் விலகா தேவ பிரசன்னமே. பலவீனன் நான் பலவான் என்பேன், உந்தன் பிரசனம் வருகையில். குறைவுள்ளவன் உந்தன் பிரசனம் வருகையில், உந்தனின் பிரசனமே போதுமே. உள்ளமெல்லாம் உம்மை வாஞ்சிக்குதே, உந்தனின் பிரசனமே போதுமே. வாஞ்சிக்குதே, வானத்து மன்னாவும் காடையும் தண்ணீரும் திரளாய் புரண்டு ஓடினாலும், வானத்து மன்னாவும் காடையும் தண்ணீரும் திரளாய் புரண்டு. கைகளை உயர்த்தி சொல்லுவோம். எல்லாம் இருந்தும் நீரில்லை என்றால் பயணம் நிறைவாகுமோ? ஆமென் ஆண்டவரே. எல்லாம் இருந்தும் பயணம் நிறைவாகுமோ? நீர் வாரும் என்னுடன் வாரும், எந்த விசுவாச வேணும்பா வேணும்பா வேணும்பா. ஆமெனப்பா. எந்த விசுவாச ஓட்டத்தில் உந்தனின் பிரசனமே போதுமே. உள்ளமெல்லாம் உம்மை வாஞ்சிக்குதே. எல்லாருக்குள்ள அந்த வாஞ்சை பெருகட்டும், அந்த வாஞ்சை பெருகட்டும். ஆமென். உலகமேன்மை உலகமேன்மையும் ராஜ கிரீடமும் சிரசில் அழகாய் ஜொலித்தாலோ, உலகமேன்மையும் ராஜ கிரீடமும் சிரசில் அழகா. சொல்லுவோம். எல்லாம் இருந்தோம் எல்லாம் இருந்தோம் நீரில்லை என்றால் பயணம் நிறைவாகுமோ? உங்களுக்கு தெரியும் ஆண்டவரே, நீங்க இல்லைன்னா இந்த வண்டி ஓடாதுப்பா. ஹல்லேலூயா. ஒரே சத்தமாய் கைகளை உயர்த்தி, நீர் வாரும் என்னுடன் வாரும், எந்த விசுவாச ஓட்டத்தில் முன் செல்லும், எந்த விசுவாச ஓட்டத்தில் உந்தனின் பிரசனமே போதுமே. உள்ள
உள்ளமெல்லாம் உம்மை வாஞ்சிக்குதே. போதுமே. தாழ்த்துகிறோம். தொடர்ந்து எங்க கூட பேசுங்க ஆண்டவரே. மீட்பர் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. 1 நாளாகமம் 16வது அதிகாரம் அதனுடைய 1வது வசனம். 1 நாளாகமம் 16:1 வாசிக்க கேட்கலாம். அவர்கள் தேவனுடைய பெட்டியை உள்ளே கொண்டு வந்தபோது தாவீது அதற்கு போட்ட கூடாரத்தின் நடுவே அவர்கள் அதை வைத்து தேவனுடைய சந்நிதியில் சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் செலுத்தினார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி எருசலேமுக்கு கொண்டு வந்து அதற்கென்று ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்தி அதற்கு ஒரு கூடாரத்தை போட்டு தேவனுடைய பெட்டியை உள்ளே கொண்டு வந்து வைத்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 3 வாரமாய் கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு பேசிக்கொண்டே இருக்கிறார். அதனுடைய தொடர்ச்சியை தான் நம்ம கேட்க போறோம். நல்ல கவனமாக கேளுங்க. போன வாரத்துக்கு முந்தின வாரம் என்ன கேட்டோம்? இக்கபோத் அப்படின்னா என்ன தெரியுமா? பிரசனம் இஸ்ரவேலை விட்டு போயிட்டு அதை பெட்டியை யார் பிடிச்சிட்டு போனாங்க? பெலிஸ்தியர் வந்து பிடிச்சிட்டு போயிட்டாங்க. போன வாரம் என்ன கேட்டோம் தெரியுமா? எபனேசர். ஆமென். ஹல்லேலூயா. இம்மட்டும் உதவி செய்தார். கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். பெட்டியை இஸ்ரவேலர் பிடிச்சிட்டு போகும்போது தேசத்தில் பெரிய புலம்பல் உண்டாகிறது. அப்பொழுதுதான் பினேகாசின் மனைவி ஏலியின் மருமகள் அவ ஆண் பிள்ளையை பெற்ற பிறகும் அவள் அதன் மேல் சிந்தை வைக்காமல் மகிமை போயிட்டேன்னு சொல்லிதான் அந்த பிள்ளைக்கு இக்கபோத் அப்படிங்கிற பேரை வைப்பா. மகிமை போயிட்டேன். அவ்வளோ வலி. இந்த வலி அவளுக்குள்ளே வெளிப்பட அந்த வலி இப்பொழுது தேசம் முழுவதும் பரவுகிறது. வேதம் சொல்லுகிறது 20 வருஷமா அவங்க ஆண்டவரை நினைச்சு ஏங்குனாங்க. கர்த்தரை நினைத்து புலம்பி கொண்டிருந்தார்கள். நம்ம ஏங்க தேட ஆரம்பிச்சிட்டோம்னாலே கர்த்தர் வர ஆரம்பிச்சிடுவார். போன வாரம் அதையெல்லாம் கேட்டோம். பெலிஸ்தியருடைய கோவிலில் அதை கொண்டு போய் வைக்கிறாங்க. அதால் இருக்க முடியலை. எல்லாத்தையும் உடைத்து தகர்த்து கடைசியாக எங்கே வந்து வைத்தாங்க அப்படின்னா கீரியாத் யாரீமின் அந்த கீரியாத் யாரீமிலே கொண்டு வந்து ஒரு உயர்ந்த மேட்டில் பெட்டியை கொண்டு வந்து 1 சாமுவேல் 7:1 சொல்லப்பட்டிருக்கிறது. அபினதாப் வீட்டில் அந்த மேட்டின் மேல் இருக்கிற அபினதாபின் வீட்டில் கொண்டு வந்து பெட்டியை வச்சிட்டாங்க. இஸ்ரவேலருடைய ஏக்கம். பெட்டியை கொண்டு வச்சாச்சு. இப்போ ஜனங்கள்லாம் பார்த்தீங்கன்னா மனப்பூர்வமாக ஆண்டவரை வர்ஷிப் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இன்னும் பெட்டி எங்கே வரலன்னா எருசலேமுக்குள்ள வரல. கீரியாத் யாரீமுக்கும் எருசலேமுக்கும் எவ்வளவு டிஸ்டன்ஸ்னா ஒரு 15 கிலோமீட்டர் தான். அவன் பெட்டி எங்கே தான் இருக்கு அப்படின்னா சமீபமாய் தான் இருக்கு. எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். ஆனாலும் வெளியே தான் இருக்கு. ஆமே. பெட்டி எங்க இருக்கு? சமீபமாக தான் இருக்கு. ஆனாலும் எங்க தான் இருக்கு? வெளியே தான் இருக்கு. இந்த நேரத்தில் தான் சாமுவேல் பேசுறாரு. இங்க பாருங்க, நீங்க மனப்பூர்வமாக ஆண்டவர்கிட்ட திரும்பணும். அப்படி சொல்லும்போது விக்கிரங்கள் அஸ்தரோத்தையும் பாகாலையும் அகற்றுகிறார்கள். அகற்றி தேவனை ஆராதிக்கும் போது கர்த்தர் வல்லமையா இறங்கி பெலிஸ்தியரை என்ன பண்றார் அப்படின்னா மடிந்து விழும்படி செய்கிறார். அதன் பிறகு பெலிஸ்தியர் அந்த எல்லைக்குள்ளே வராதபடிக்கு ரொம்ப வருஷம் இருந்த பிரச்சனைக்கு ஆண்டவர் ஒரு நிரந்தர தீர்வு போல ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறார். ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டதும் இந்த ஜனங்க இந்த உடன்படிக்கை பெட்டியை கொண்டாடுவாங்கன்னு பார்த்தா பிரச்சனை முடிஞ்சதும் பெட்டியை விட்டுட்டாங்க. பிரச்சனை முடிஞ்சதும் பெட்டியை விட்டுட்டாங்க. சிலர் எக்ஸாம் முடிஞ்சதும் ஜெபத்தை விடுவோம் தெரியுமா?
பிரச்சனை முடிஞ்சதும் பெட்டியை விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் ஜனங்கள்லாம் சேர்ந்து வந்து நிற்கிறாங்க. சாமுவேலும் பார்த்தாரு, பெட்டியை கொண்டு வரதான் இவங்கெல்லாம் நிற்கிறாங்கன்னு பார்த்தா அவங்க சொல்றாங்க, எங்களுக்கு ஒரு ராஜா வேணும். அப்ப நேத்து வர எனக்கு எல்லாம் இருந்தும் நீர் இல்லை என்றால் பயணம் நிறைவாகுமோன்னு பாடிட்டு இருந்த, அது வேற ஒரு பிரச்சனை வந்து தட்டிட்டு இருந்த ஆண்டவரே. அப்பொழுது நான் பாடினேன், நீர் வாரும் என் உடன் வார. என்ன பார்த்தா அவனுக்கு அடிக்கணும்னு தோணுது, உங்களை பார்த்தா அவனுக்கு ஓடணும்னு தோணுது. வெள்ளம் போல சத்துரு வரும்போது ஆவியானவர் கொடியேற்றுவார். அப்ப ஆண்டவர் நீங்க கூட இருக்கிறது நல்லது. ஆமென், ஹல்லேலூயா. இந்த இருட்டு நேரத்தில் வாதை உந்தன் கூடாரத்தை பாடினவர்கள் அதிகம். ஆமென். சோதனை வரும்போது, நெருக்கம் வரும்போது, நீர் மாத்திரம் போதும், அவ்வளவுதான். பிரச்சனை சால்வ் ஆனதும் பெட்டியை விட்டாங்க. இன்னைக்கு சுகமா பெலிஸ்தியருடைய தொந்தரவு இல்லாம சுகமா இருக்கிறான். இஸ்ரவேல சுகமா சாப்பிட்டுட்டு இருக்கிறான். அதுக்கு காரணம் அப்பா. ஆனா அப்பா முதியோர் இல்லத்துல, அபினதா வீட்டுல. எப்படிங்க இருக்கும்? சில குடும்பத்தினர் பாருங்க, பெற்றோருடைய சொத்தை சாப்பிடுவாங்க, பெற்றோரை வெளியே ஓடுவாங்க. அதே கதை தான், அதே கதை தான். அவர் தயவில் நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கிறோம், அவரை அனாதையா வெளியே விட்டுட்டு இருக்கிறோம். எப்படி இருக்கும்? அவருடைய சொத்து, அவருடைய சுதந்திரம், அவர் தர்ற நன்மை, அவர் தருகிற ஈவு. நம்ம இன்னைக்கு ஒரு பிடி சாப்பாடுகளை கை வச்சு சாப்பிட்றோனாலே அப்பா தருகிற தயவு. ஆனா சாப்பாடு தந்தவரை வெளியே வெயிட் பண்ண வச்சிட்டு இருக்கிறோம். ஆமென். அவரு உன்னத பாட்டுல அழகா சொல்றாருல, நான் நனைஞ்சிருக்கிறேன், கதவை தர. ஆண்டவர் இப்ப நான் படுத்திருக்கிறேன். ஏன் படுத்திருக்கிறேன்? உனக்கு பிரச்சனை இல்லை, உன் பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆயிட்டு. ஆமென். பிள்ளைங்க ஃப்ரெண்ட்ல பேசக்கூடாது. ஆமென், ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவருக்கு மகிமை. ஆனா ஜனங்க இப்ப வேற இஷ்யூ கொண்டு வராங்க, எங்களுக்கு ராஜா வேணும். அப்ப சாமுவேல் போய் ஆண்டவர்கிட்ட நிற்கும் போது ஆண்டவர் சொல்ற, அவங்க ஒன்ன தள்ளல, அவங்க என்ன தள்ளிட்டாங்க. இது பார்வோனுடைய இருதயம் தான், இப்படிப்பட்ட இருதயம். பார்வோனை குறித்து யாத்திராகமம் 8:15 சொல்லப்பட்டிருக்கிறது, லெகு உண்டாயிற்றென்று கண்டபோது தன் இருதயத்தை என்ன படுத்தினானா? கடினப்படுத்தி. இன்னைக்கு அநேகர் பாருங்க, ஒரு நெருக்கம் வரும்போது, பிரச்சனை வரும்போது ஆண்டவரை நினைச்சு ஏங்குறது, ஆண்டவருக்காக துடிக்கிறது, பரலோகமே என் சொந்தமேன்னு பாடுறது. சரி வா போவோன்னா வரமாட்டேங்கிறது. நீ தானே சொன்ன பரலோகமே, சரி வா போவோம். ஆண்டவர் பாட்டு நல்லா இருந்துன்னா பாடுனேன், நான் வேணா வேற பாட்டை பாடுறேன். என்ன பாட்டு? என் வீட்டில் ஆகாரம். பாட்டை மாத்தி, நமக்கு தான் இஷ்டத்துக்கு பாட்டு இருக்க. இப்போ பரலோகமே பாடதான பிரச்சனை. ஆமென். லெகு உண்டாயிட்டு கண்ட போது இந்த இஸ்ரவேல் ஜனங்க அப்படிதான் இருந்தாங்க. எங்களுக்கு ராஜா வேணும். எதுக்கு ராஜா வேணும்? மற்றவர்களை போல. நல்லா புரிஞ்சுக்கோங்க, என் லைஃப் இப்படி இருக்கணும்னு ஒருத்தங்களை பார்த்து நம்ம செட் பண்றோம் தெரியுமா? அந்த ஒருத்தங்க யாரு? இந்த கேள்விக்கு நமக்கு முதல்ல அந்த ஒருத்தன், என் பிள்ளை இப்படி ஆகணும், நான் இப்படி ஆகணும், அந்த அந்த பர்சன் யார்? நான் 2 லிஸ்ட் சொல்றேன், 2 லிஸ்ட் சொல்றேன். தாவீதா, சாமுவேலா, தெபோராளா, இல்ல சவுலா, ஏசபேலா, ஏரோதா. இப்படி 2 டைப் ஆஃப் எக்ஸாம்பிள் பைபிள்ல இருக்கு. நம்ம என் பிள்ளை இப்படி இருக்கணும், இப்படி இவங்கள மாதிரி ஒருத்தங்களை காட்டுறோம். அந்த ஒருத்தங்க யாரு? ஜனங்க ஒருத்தங்க லைஃப் விரும்புறாங்க மற்ற புறஜாதிகளை போல. அப்ப நான் ஒரு லைஃப் ஆசைப்படும் போது அது பிரசனத்தை உள்ளே கொண்டு வருவதற்கான அது காரியமா, இல்ல அவரை தள்ளுவதற்கான காரியமா என்பதை நான் சிந்திக்க வேண்டும். இவங்க ஒரு காரியத்தை விரும்புறாங்க, அந்த விருப்பம் இவர்களுக்குள் இருந்ததுனால இவர்கள் எதை விரும்பவில்லைன்னா, அந்த உடன்படிக்கை பெட்டி அபினதாப் வீட்டிலேயே இருக்கட்டும், அது அங்கேயே இருக்கட்டும், அது வேண்டாம். ஒரு லைஃபை நம்ம விரும்புறோம் தெரியுமா? இப்படி இப்படி ஒரு லைஃபுக்காக இப்படி ஒரு லைஃப் இருக்காது. அந்த லைஃப் யாருடைய லைஃப்? எந்த லைஃப்?
அந்த பர்சன் யாரு? அவங்க வாழ்க்கையில பெட்டி இருக்கா? எல்லார் வாழ்க்கைக்கும் ஒரு பெட்டி உண்டு. அந்த பெட்டியை நான் சொல்லல. அவங்க லைஃப்ல அவங்க பிரசன்ஸ் கேரியரா, ஒரு தேவ பிரசனத்தை கேரி பண்றவங்களை பார்த்து நமக்கு ஒரு ஏக்கம் வருதுன்னா நம்ம சரியா பார்க்கிறோம். ஆமென். இன்னைக்கு அரண்மனையில் இருக்கிற ஏரோதை பார்த்து என்ன மினுக்குள்ள வஸ்திரத்தை போட்டுட்டு இருக்கிறார். ஆனா வனாந்தரத்துல ஒட்டக தோல்ல உடை போட்ட யோவானை பார்க்க ஒரு மாதிரி இருக்கு. அவனை பார்த்தாலே, ஆளை பார்த்தாலே பயமா இருக்கு. ஆனா யார் பிரசன்ஸை கேரி பண்ணிட்டு இருக்கிறா தெரியுமா? இந்த வனாந்தரத்தில் இருக்கிற யோவான். ஆனா நம்ம பிள்ளைங்களை யாரை காட்டி வளர்க்கிறோம் தெரியுமா? அவரை பாரு, அவரை பாரு. சரி, நம்ம கொஞ்சம் மைண்ட் செட் பண்றோம். ஆமென். ஹல்லேலூயா. பொதுவா நடந்து போறவங்க நம்ம கண்ணுக்கு தெரியாது. கார்ல போறவங்க, ஃப்ளைட்ல போறவங்க நம்ம கண்ணுக்கு தெரியும். நடந்து போறாங்களோ கார்ல போறாங்களோ, யார் உடன்படிக்கை பெட்டியை சுமந்துட்டு போறாங்க, இதுதான் ஒரு தேவ பிள்ளை கண்ணுக்கு தெரியணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த ஜனங்க மற்றவங்களை பார்க்கறாங்க. மற்றவங்களுக்கு ஒரு ராஜா இருக்கிறார், அதே மாதிரி எங்களுக்கு அதே. அப்ப இன்னொரு ஒரு உலக வாழ்க்கையை விரும்புகிறவன் எதை விரும்ப மாட்டான் தெரியுமா? உடன்படிக்கை பெட்டி. இன்னைக்குள்ள செய்தியே உடன்படிக்கை பெட்டியை உள்ளே கொண்டு வா, தேவ பிரசன்னத்தை உள்ளே கொண்டு வா. நானும் நீங்களும் அதற்கு காரணிகளாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நாம இருக்கிற வீட்டில் நாம தோள்ல தான் இந்த உடன்படிக்கை பெட்டியை சுமந்து கொண்டு போக வேண்டும். ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாம் இருந்தும் நீர் இல்லை என்றா பயணம். நல்ல கவனமா கேளுங்க. ஒரு பெரிய செய்தியை கொஞ்சம் சுருக்கமா சொல்லிட்டு நான் ஜெபிக்கும்படி விரும்புகிறேன். இன்னைக்கு சிலருக்கு பிரச்சனை என்ன, எனக்கு வீட்டில் இருந்தால் ஜெபம் பண்ண முடியல, எனக்கு சர்ச்சில் வந்தால் ஜெபம் பண்ண முடியுது. அந்த இதை பிரேக் பண்ணணும்னு தான் ஆவியானவர் பேசிட்டு இருக்கிறார். ஆமேன்னு சொல்லுங்க. ஆமாம், என் வீட்டுக்குள்ள இந்த உடன்படிக்கை பெட்டி இருக்கணும். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு வீட்டில் இருந்தால் ஜெபம் பண்ண முடியல, இதோட ஸ்டாப் பண்ணிடணும், இன்னையோட அதை ஸ்டாப் பண்ணணும்னு ஆவியானவர் பேசிட்டு இருக்கிறார். இங்க ஜெபம் பண்ற மாதிரி நீ உன் வீட்டில் ஜெபம் பண்ணணும். இங்க ஆராதிக்கு எத்தனை பேர் அதை விரும்புறீங்க? விரும்புறவங்க மட்டும் நல்ல கையை தட்டி ஆமென். இங்க நான் அனுபவிக்கிற பிரசனத்தை, நீங்க எசேக்கியேலின் அனுபவத்தை நீங்க பாத்தீங்கன்னா இந்த 5 daysல ஒரு நாள் அதுதான் செய்தியா இருக்கிறது. கர்த்தர் அனுமதித்தால் பேசுவேன். அவ எங்கெல்லாம் போனாலும் எல்லா இடத்திலும் அதே மகிமை, அதே மகிமை. அப்படிதான் இருக்கும், அப்படிதான் இருக்கும். கேபார் நதியில் கண்ட அதே மகிமை பள்ளத்தாக்கில் அப்படியே தான் இருக்கும். நான் அந்த கேபார் நதி அண்டையில் இருக்கும்போது கண்ட அதே மகிமை, அதே மகிமை. ஓ, எனக்கு கடந்த 2 வாரமா என் மண்டைக்குள்ள ஓடிட்டு இருக்கிற வார்த்தை தான். அப்போ ஒரு தேவ பிள்ளை, நீங்க பிரசன்ஸ் கேரியரா மாறிட்டீங்கன்னா நீ நதியண்டையில் இருக்கும்போது அனுபவிக்க முடியும், பள்ளத்தாக்கில் இருக்கும்போது அனுபவிக்க முடியும், வீட்டுக்குள்ள இருக்கும்போது அனுபவிக்க முடியும், சபைக்குள்ள இருக்கும் போதும். எனக்கு அந்த அனுபவம் தான் வேணும். அதுதான் ஒரு தேவ பிள்ளையின் ஏக்கமா இருக்கணும். அப்போ நீங்க 7 மடங்கு அக்கினிக்குள்ள இருந்தாலும் அனுபவிக்க முடியும். சிவந்த சமுத்திரத்தை கடக்கும் போது அனுபவிக்க முடியும். சாம யோர்தானை கடக்கும் போது அனுபவிக்க முடியும். இன்னைக்கு நான் அந்த ஒரு குறிப்பிட்ட அந்த 4 செவருக்குள்ள வந்து உக்காந்தாதான், எனக்கு பிரேயர் ரூமுக்குள்ள இருந்தாதான் பிரேயர் ஓடும். அதை தாண்டி அதான் லேவியனுக்கு கொடுக்கப்பட்ட சுதந்திரம் என்ன தெரியுமா? உன் தோள்ல நீ தூக்கு. ஓ, என்ன மேன்மை! தோல்ல இருக்க வேண்டியதை வீட்டுக்குள்ள வச்சு அடைச்சு வச்சாச்சு. ஹல்லேலூயா. வெளியே வந்துட்டு 1000, உள்ள போன க்ளோரி. ஆமென். வெளியே வந்துட்டு எங்களுக்கு மற்றவங்கள மாதிரி உள்ள போன ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். சில இந்த பிரேயர் ரூம்குள்ள என்ட்ராவாங்க பாருங்க, அப்படியே வெளியே வருவாங்க பாருங்க. உள்ள போனா யாக்கோபு, வெளியே வந்தா ஏசா. ஆமென். சில நேரத்தில் அப்படியே. ஆமென். எங்க அப்பா சொல்லுவாங்க, உலகத்தில் பெஸ்ட் நடிகர்கள்லாம் சர்ச்சுக்குள்ள தான் இருப்பாங்க. உங்களை சொல்லல, உங்களுக்கு ஃபீல் ஆகுதுன்னா உங்களை தான் பேசிட்டு இருக்கிறேன். ஆமென்.
வேறு ஒரு ஆசை இல்லை. அக்கா அந்த வாட்ச் எங்க அக்கா வாங்கின அப்படின்னு கேட்பாங்க. பாட்டெல்லாம் பயங்கரமா இருக்கும். ஆமென். ஒரு தேவ பிள்ளையின் ஏக்கம். ஆண்டவரே கொஞ்சம் யோசித்து பாருங்க, கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஒரு தகப்பனுடைய சொத்தை ஒருத்தன் சாப்பிட்டுட்டு தகப்பனை வெளியேயோ வேறொரு வீட்டிலையோ கொண்டு விட்டு அவன் மனுஷனா இருந்தா அவனுக்கு சாப்பாடு இறங்காது. இறங்குதா? நான் என்ன சொன்னேன்? கரெக்ட். அவன் மனுஷனா இருந்தா அவனுக்கு இறங்காது. இவர் பெலிஸ்தியன் கொண்டாடிட்டு இருக்கிறான் உடன்படிக்கை பெட்டிய. அவர் பெலிஸ்தியனுக்கு தெய்வத்தின் மூக்கை உடைச்சிட்டு பிள்ளை கிட்ட வந்தா 20 வருஷமா அவரை வெளியே விட்டுருக்கிறோம். இதோ வாசற்படியில் நின்று நான் கதவை வெளியே விட்டுருக்கிறோம். ஆனா உள்ள இருந்து அவர் சொத்தை சாப்பிட்டுட்டு இருக்கிறோம். ஆண்டவருக்கு வலி தாங்க முடியல. சாமுவேல் அவங்க ஒன்ன தள்ளல. சாமுவேல் என்ன தள்ளுனாங்க? நீ ஒன்று பண்ணு, அவங்க கேட்டது மாதிரி நான் கொடுக்குறேன்னு சொல்லி கேட்டதை கொடுத்தார். ஆனால் அதுலேயும் பெஸ்ட் தான் கொடுத்தார். சவுலை கர்த்தர் தெரிந்தெடுத்தார். இப்போ அவருடைய எதிர்பார்ப்பெல்லாம் யார் மேலே இருக்கிறது தெரியுமா? சவுல் மேலே. சரி, இந்த சவுலை தெரிந்தெடுத்து இவன் என்ன பண்ணுவான்? ஒரு தலைமை தாங்கி பெட்டியை கொண்டு வருவான் நினச்சி சவுலை தெரிந்தெடுத்து போன வாரம் செய்தியில் கேட்டது போல மேட்டிலே சாமுவேலை பார்க்க ஏறி போனவனை மேடையில் ஏற்றி அழைக்கப்பட்ட 30 பேருக்குள்ள பிரதானமான இடத்துல அவனை கொண்டு வந்து வைத்து, அது மட்டும் இல்லாமல் அவனை மேல் வீட்டறையில் கொண்டு போய் இரவு ஃபுல்லாக சாமுவேல் அவன் கூட இருந்து பேசி 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 அவன் மேல் அன்பை பொழிந்து அவனை நிற்க வைத்து அவன் தலையில் அபிஷேகத்தை ஊற்றி அவனை முத்தம் செய்து. இப்போ ஆண்டவருடைய மொத்த எதிர்பார்ப்பு யார் மேல தான் இருக்கிறது அப்படின்னா சவுல் மேல இருக்கிறது. அவனை உயர்த்தி 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 வைத்து அவன் தேவ சமூகத்திலிருந்து புறப்படும் போது அவனுக்கு என்ன இருதயத்தை கொடுத்தாரா? வேற இருதயம். வேற இருதயம் என்ன இருதயம்? ராஜாவின் இருதயம் எப்படி இருக்குமோ அந்த பார்வை அப்படியே மாத்துறார். எதுக்கு அப்படின்னா இவன் எதிர்பார்ப்பை நிறைவேற்றுவான். அப்படியே ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனோட இருக்கிறார். அதோட நிறுத்தாம தாவீது கூட இந்த அளவுக்கு பிரத்யட்சமாய் தாவீதின் சங்கீதங்கள் தீர்க்க தரிசனம் அநேகம். தாவீதை தீர்க்கதரிசி என்றும் தீர்க்க தரிசனமாய் சொன்னான் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா சவுலை போல யாரும் நினைக்கல. என்ன தெரியுமா? சவுல் எப்படி எண்ணப்பட்டான் தெரியுமா? தீர்க்கதரிசிகளில் அந்த அளவுக்கு கிஃப்ட். வரத்துக்கு வரம், முத்தத்துக்கு முத்தம், உறவுக்கு உறவு, பதவிக்கு பதவி. சவுல் ராஜாவாக யாருமே அப்போஸ் பண்ணல. கொஞ்சம் பேலியாளின் மக்கள் மட்டும் கொஞ்சம் கிண்டல் பண்ணா அடுத்த அதிகாரத்தில் அவனும் சரண்டர் ஆயிட்டான். அப்ப இவ்வளவு மேன்மை, இவ்வளவு உயர்வு எல்லாம் கொடுத்த பிறகும் அவன் சிந்தையில கூட என்ன வரல தெரியுமா? உடன்படிக்கை பெட்டி வெளியே இருக்குது. வெளியேனா ரொம்ப தூரம் கிடையாது, ரொம்ப தூரம் கிடையாது, பக்கத்துல. அப்போஸ்தலர் 17வது அதிகாரத்துல ஒரு வசனம் உண்டல்லவா, அவர் நம் ஒருவருக்கும் தூரமானவர். 17:27 வாசிங்களேன். அப்போஸ்தலர் 17:27. கர்த்தராகிய தம்மை அவர்கள் தடவியாகிலும் கண்டுபிடிக்கத்தக்கதாக தம்மை தேடும்படிக்கு அப்படி செய்தார். அவர் நம்மில் ஒருவருக்கும் தூரமானவர் அல்லவே. தூரமான. கைகளை உயர்த்தி ஒரு ஹalleluya சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற எல்லாரும் இதை புரிந்து கொள்ளணும். நம்ம நினைச்சிட்டு இருக்கணும் எங்கேயோ அவர் இருக்கிறாரு, நாம எங்கேயோ இருக்கிறோம். இல்ல, கர்த்தர் நம் ஒருவருக்கும் தூரமானவர் அல்ல. அந்த கீரியாத் யாரீம்ல இருந்து எருசலேம் 15 கிலோமீட்டர் தான். ஒரு ஹாஃப் டே ஸ்பெண்ட் பண்ணா உடன்படிக்கை பற்றி என்ன பண்ணலாம் தெரியுமா? சரி, பெலிஸ்தியன் பிடியில இருந்து வாங்க கஷ்டம்னா ஓகே, எல்லாம் இப்ப நம்ம கண்ட்ரோல்ல வந்தாச்சு. அப்போ கொஞ்சம் தூரம், கொஞ்சம் ரிஸ்க் எடுத்தா அழகா கொண்டு வரலாம். ஆனா யாருமே அதை விரும்பல.
இந்த சவுலும் பாருங்கள், ஆண்டவரை ஏமாற்றிட்டான். அவன் கடைசியில் என்ன ஆயிட்டான் அப்படின்னா, அவனுடைய ஸ்தானத்தை அவன் காக்கணுங்கிறதுக்காக ஆமென் ஆண்டவரை ப்ளீஸ் பண்றதுக்கு பதில் மனுஷர்களை பிரியப்படுத்த ஆரம்பித்தான். தேவன் அழிக்க சொன்னதை அழிக்காம விட்டு விட்டான். ஆண்டவருக்கு இருதயத்தில் அவ்வளவு வலி, அவ்வளவு வேதனை. இந்த வேதனையில தான் கர்த்தர் சாமுவேலை கொண்டு ஒரு தீர்க்க தரிசனத்தை சொல்லுகிறார். 1 சாமுவேல் 13:14 வாசியுங்கள். 1 சாமுவேல் 13:14. இப்போதோ உம்முடைய ராஜ்யபாரம் நிலை நிற்காது. அப்ப ஒரு காரியம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, எவன் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறானோ அவனை பரலோகம் நிலை நிறுத்தும். ஹல்லேலூயா. இம்மைக்காக மட்டும் தேவனை தேடுகிறவன் நிலை நிற்க மாட்டான். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். இப்போதும் ராஜ்யம் நிலை நிற்காது. அடுத்த வார்த்தையை கேளுங்கள். கர்த்தர் தம்முடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனுஷனை தமக்கு தேடி அவனை கர்த்தர் தம்முடைய ஜனங்களின் மேல் தலைவனா இருக்க கட்டளையிட்டார். கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப கட்டளை இட்டார்னு அதன் அர்த்தம் என்ன? கண்டுபிடிச்சிட்டாருன்னு அர்த்தம். ஆமென். ஆண்டவர் தேடி கட்டளை இடுவார்னா இனிதான் கண்டுபிடிக்க போறாருன்னு சொல்லலாம். ஆனா இங்க என்ன சொல்றாருன்னா, கர்த்தர் தம்முடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனுஷனை தேடி அவனை கர்த்தர் தம்முடைய ஜனங்கள் மேல் தலைவனா இருக்க கட்டளையிட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கு. கட்டளையிட்டார். அவன் கண்டுபிடிச்சிட்டார். இந்த ப்ராஃபஸி சொல்லும் போது தாவீது ரொம்ப சின்ன பையன், ரொம்ப சின்ன பையன். இதை நேற்று கொஞ்சம் மெடிடேட் பண்ணிட்டு இருக்கும்போது ஆண்டவர் இன்னொரு காரியத்தை காண்பித்து தந்தார். அதாவது ஏலி எவ்வளோ பெரிய ஆளு, அந்த ஸ்தானத்தில் தேவன் அடுத்து தெரிந்தெடுத்தது யாரு தெரியுமா? ஒரு சின்ன பையனை. சவுல் எவ்வளவு பெரிய ராஜா, அந்த ஸ்தானத்தில் தேவன் தெரிந்தெடுத்தது யாரு தெரியுமா? ஒரு சின்ன பையனை. வேதத்தில் சொல்லப்பட்ட வாக்குத்தத்தம் பொய் கிடையாது. சின்னவன் 1000ஆகவும் சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். சத்தம் ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லா கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. அப்போ இந்த இடத்துல ஆண்டவர் தகுதியாய் பார்க்கிறது உடல் தோற்றத்தை அல்ல, மன வாஞ்சையை. இந்த தாவீதை நீங்க பாத்தீங்கன்னா, தாவீது அதாவது ஒரு சின்ன பிள்ளைங்க இருக்கிறாங்கன்னு வைங்களேன், தனியா மாட்டிட்டாங்கன்னா அவங்க யாரை பார்க்க ஆசைப்படுவாங்க? ஒன்று அப்பாவை, இன்னொன்று சின்ன பிள்ளைங்கள்ல பெரிய பிள்ளைங்களும் அப்படிதான். தனியா மாட்டினா அப்பாவோ அம்மாவோ கூட இருக்கணும். சில டைம் அவங்க கூட இருந்தாலே இதுக்கு நான் தனியாவே இருந்துறேன்னு இருப்பாங்க. ஆனா சின்ன பிள்ளைங்க பாருங்க, அவங்க அப்பான்னு கத்திடுவாங்க, அம்மான்னு கத்திடுவாங்க, நல்லா விளையாடிட்டு இருப்பாங்க. அவங்க பயப்படுற மாதிரி ஏதாவது ஒன்று வந்துட்டுன்னு வைங்களேன், அவங்க யாரை பார்க்க ஆசைப்படுவாங்கன்னா அவன் அந்த ப்ரெசன்ஸ் அவங்க மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு விரும்புவாங்க. ஆமாம். சில நேரத்தில் நாங்கள் காரில் வெளியே போகும்போது டேவிட்டுக்கு 3வது பையன் எங்கள் கூட வரணும்னு நிற்பான். சரின்னு சொல்லி காரில் ஏற்றி அவங்க காரில் ஏறுவாங்க. வண்டி ஸ்டார்ட் ஆனதும் இவன் வண்டி ஸ்டார்ட் ஆகும். மம்மி அப்படி, டேய் பேசாத, நீ உள்ளே உக்காரு. அது அந்த தேடல். ஆனால் அந்த தாவீது காட்டில் இருந்து அம்மானு தேடல, அம்மா முகத்தையும் அப்பா முகத்தையும் தேடல. அவர் என்ன சொல்லுவார் தெரியுமா? என்னுடைய முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே, உம்முடைய முகத்தையே தேடுவேன் ஆண்டவரே, உங்க முகத்தையே, உங்க முகத்தை. அந்த காட்டில் இருந்து அப்பா ஈசாயை பார்க்க ஆசைப்படலை, அம்மாவை பார்க்க ஆசைப்படலை. அவனுக்கு ஆசை இருக்கும், பார்க்க முடியாது. ஆனால் அதையும் தாண்டி அவன் தேடுதல், உம்முடைய முகத்தையே. சின்ன பையன், சின்ன பையனுக்கு பெரிய ஸ்தானமா? இந்த பிரசனத்தை வாஞ்சிக்கிறவனை பரலோகம் எப்படி பார்க்கும் தெரியுமா? இருதயத்துக்கு ஏற்றவன், இருதயத்துக்கு ஏற்றவன். அவர் சொல்றான், நான் ஒன்றை கேட்டேன்
அதையே பிரசன்னம் பிரசன்னம் தேவா. ஒரு பெரிய ஏலிய தூக்கிட்டு சின்ன சாமுவேல்கிட்ட பேசுறான். பெரிய சவுலை விட்டு விலகி சின்ன தாவீதை தெரிந்தெடுக்கிறார். இன்னைக்கு என கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, அந்த உடன்படிக்கை பற்றிய உங்க குடும்பத்தில் நஷ்டமான தேவ பிரசன்னத்தை இன்னைக்கு கர்த்தர் சொல்ற பக்கத்துல தான் இருக்குது. அவர் நம் ஒருவருக்கும் தூரமானவர் அல்ல. உனக்கு ஒரு பிரச்சனை வரும்போது என் பாதத்திலே விழுந்து கிடந்த, இன்னைக்கு அந்த பிரச்சனையை நான் சால்வ் பண்ணிட்டேன். இப்போ எங்க போன? ஆண்டவரே, தாவீதை கர்த்தர் தெரிந்தெடுத்தார். தாவீதை தம்முடைய இருதயத்துக்கு ஏற்றவனாக. இப்ப அவருடைய நம்பிக்கை எல்லாம் யார் மேல திரும்புது தெரியுமா? தாவீதின் மேல. தாவீதை கர்த்தர் ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறார். தாவீதை ராஜாவாக அபிஷேகம் பண்ணதுக்கு அப்புறம் பொல்லாத ஆவி அவன் மேல என்ன எரியுது தெரியுமா? சத்தமா சொல்லுங்க. ஈட்டி எரியுது. சவுல் மேல யாரும் ஈட்டி எரியல. ஆனா தாவீது மேல அபிஷேகம் வச்சதுமே பொல்லாத ஆவி ஈட்டி எரியுது. ஏன் தெரியுமா? அவன் நின்னா தலைகீழ நின்னாவது அவன் பெட்டிய உள்ள கொண்டு வந்துருவா. நல்ல கைய தட்டி. யாருக்கும் இல்லாத போராட்டம் உனக்கு இருக்குன்னா உன்னை குறித்த தேவ திட்டம் பெரியது. இவன் நின்னானா? ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இவன் நின்னானா பெட்டிய கொண்டு வந்துருவான். இவன் நின்னா, ஏன்னா இவன் வாஞ்ச அப்படிப்பட்ட நேசம் மரணத்தை விட வலியது. இன்னைக்கு உள்ள செய்தி, ஆண்டவர் இந்த கூட்டத்தில் சில தாவீதுகளை மறைச்சு வச்சிருக்கிறார். அவங்களுக்கு தான் செய்தி, மற்றவங்க தூங்கிக்கலாம். இன்னைக்கு நோ டிஸ்டர்பன்ஸ். ஹல்லேலூயா. இன்னைக்கு பெட்டியோட தான் போனோம். இன்னைக்கு சில தோல்ல பெட்டி ஏற போகுது. யோர்தான்ல கால் வைக்கும் போது அது பிளக்க போகுது. கூடாரத்துக்குள்ள ரட்சிப்பின் கம்பீர சத்தம் கேட்கப்பட போகிறது. தேவ பிள்ளைங்க, நம்புற தேவ பிள்ளைங்க, ஆர்ப்பரிக்க விரும்புறவங்க, அந்நிய பாஷை அடையாளத்தை பெற்றுக் கொண்டவர்கள் கொஞ்சம் அந்நிய பாஷையில, மற்றவர்கள் தேவனை துதியுங்கள். ஆமே. ஆண்டவருடைய போக்கஸ் சவுலை விட்டு தாவீதே ஓ மேல. நீ சின்னவன் சொல்லி ஒதுங்காத. உனக்கு யாரும் இல்லைன்னு ஒதுங்காத. சின்னவனை 1000ஆகவும் சிறியவனை பலத்த ஜாதியமாக்குகிறவர் உண்மையில. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சாமுவேல் சின்ன பையன் தான். ஆண்டவர் ஹார்ட்டை ஓபன் பண்றார். சாமுவேல்ட்ட இருதயத்தை ஓபன் பண்றார். தாவீதுட்ட இருதயத்தை கொடுத்துட்டார். A man after his own heart அப்படின்னு. அப்படியே. ஆமென். நம்ம கிட்ட எல்லாம் ஆண்டவர் உன் இருதயத்தை தான் கேட்கிறார். தாவீதுட்ட கொடுத்துட்டார், எடுத்துட்டான். சபை இன்னைக்கு வஸ்திரத்தை தொடதான் முயற்சி, போட்டி. ஆனா ஒருத்தங்க இருதயத்தை தொடுறான். போட்டியே இல்லை. ஆமென். போட்டியே கிடையாது. சேருக்கு தான் போட்டி. உங்களை சொல்ல, அதாவது இந்த போட்டி தான் ஜாஸ்தி இல்லை. பாருங்க, யோவான் மார்பில் சாய்ந்திருக்கிறதுல போட்டியே கிடையாது. இருதயத்தை தொடணும். எல்லாம் இருந்தும் ஆமென். எல்லாம் இருந்தும் நீர் இல்லை என்றா ஆண்டவர் வேணும். அப்படிப்பட்டவனை தான் தேடுறார். இப்போ சவுலும் தெரிந்தெடுத்தலுக்கும் தாவீதை தெரிந்தெடுத்தலுக்கும் வித்தியாசம் உண்டு. சவுல் ஜனங்க கேட்ட ராஜா. தாவீது அவர் தெரிந்து கொண்ட சீயோன். ஏன்னா ஆண்டவருக்கு தெரியும், இவனை மட்டும் உயர்த்திட்டா இவன் தூக்கிடுவான். அதனாலதான் யாரும் சந்திக்காத பிரச்சனையை சவுல் சந்தித்தான்.
தாவீது சந்தித்தான். மோசேயை மட்டும் உயிரோட விட்டா அவன் ஜனங்களை வெளியே தூக்கிட்டு போயிடுவான். தெரிஞ்சுதான் மோசே அவ்வளோ பிரச்சனையை சந்தித்தான். ஒரு கட்டத்தில் பார்வோன் ஊழியக்காரர்கள் வந்து பார்வோன்ட்ட நம்ம ஒரு லாங்குவேஜில் சொன்னா, யோ ஒன்றும் தெரியலையா, எகிப்து அழிஞ்சிட்டு இருக்கு, இந்த மனுஷன் எந்த மட்டும் நமக்கு கண்ணியா இருப்பான், அவன் கண்ணி, உங்களுக்கு தெரியலையா ராஜாவே, எகிப்து அழிஞ்சிட்டு இருக்கு. ஒரு திக்குவாய வந்து நின்று மொத்த எகிப்தை க்ளோஸ் பண்றான். அவன் தான் பிரசன்ஸ் கேரியர். ஹல்லேலூயா. திக்குவாயம் 2 வார்த்தை பேசுறதுக்குள்ள சாயங்காலம் விடியற்காலமாகி அப்படிப்பட்டவன் அவன் கண்ணியா இருக்கிறான். அவங்களுக்கு தெரியலையா? இந்த மோசே சந்தித்த பிரச்சனை, தாவீது சந்தித்த பிரச்சனை, ஓடிட்டே இருக்கிறான். ஏன்னா இவன் உள்ள வந்துட்டானா. இன்னைக்கு அதனாலதான் சிலர் லைஃப்ல ஜெபமே பண்ண விட மாட்டான். ஏன்னா நீங்க இவன் 10 நிமிஷம் ஜெபம் பண்ணாலும் ஏதோ நடக்கும்னு அவனுக்கு தெரியுது. ஆனா தாவீது உனக்கு தெரிய மாட்டேங்குது. எத்தனை பேர் நம்புறீங்க? நான் 10 நிமிஷம் ஜெபம் பண்ணாலும் ஏதோ நடக்கும். ஹல்லேலூயா. அதனாலதான் ஓட விடுறான். பொல்லாத ஆவி. சவுல் எரியல. சவுலுக்கு தாவீதை ரொம்ப பிடிக்கும். அவன் ஆவி, அவன் ஒரு ஆவி பிடிக்கும் பாருங்க. இவன் ஆவி ஆயிடுவான். நிறைய பேருக்கு நம்மள ரொம்ப பிடிக்கும். ஆனா அந்த பொல்லாத ஆவி வந்து அவங்கள வந்து ஈட்டு எறிய வைக்கும். ஏன்னா அவன் எங்க நிக்க கூடாது, இவன் இந்த எருசலேமுக்குள்ள நிக்க கூடாது. இவன் எருசலேமுக்குள்ள நின்னா அடுத்த சாப்டர்ல உடன்படிக்கை பற்றி உள்ள வந்து இருக்கும். ஏன்னா இவன் வந்து எதை வேணாலும் விடுவான். இவன் ஒண்ணுமே இல்லாம இருக்கும் போதே கர்த்தரை தேடுனவன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஓ ரபாலா வாதாரபா சதரபா ரிகமா மாமா சேகரலரே. ஓ அந்த அபிஷேகத்தை கர்த்தர் இறக்குறார். ஓ உன் நிலை, உன் அபிஷேகம். ஆமென். கர்த்தர் தாவீதை உள்ள கொண்டு வா. அதனாலதான் ஆண்டவர் சொல்றார், சிறு பிள்ளைகளை என்னிடத்தில் வருவதற்கு. அதுலதான் ஒரு சாமுவேல் இருப்பான். அதனாலதான் அந்த பிரசனத்தை, இந்த தாவீதுக்கு இந்த பிரசனத்து மேல எப்படி நாட்டம் வந்துச்சு அப்படின்னா, அவங்க தாயார் வந்து பால் கொடுக்கும் போதே நம்பிக்கையை ஊட்டிட்டாங்க. சாமுவேலுக்கு எப்படி நாட்டம் வந்ததுன்னா, சாமுவேல் பால் மறந்ததும் கொண்டு போய் சந்நிதியில் வச்சுட்டாங்க. பெற்றோர், சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ், சர்ச், இது எல்லாமே பிள்ளைகளை வந்து பிரசனத்துக்குள்ள, அது சின்ன வயசுல அது ஏக்கத்தை ஊட்டிடணும். நம்ம வேற மாதிரில ஊட்டுவோம். அவங்க பாரு அது வாங்கியிருக்கிறாங்க, இவங்க பாரு இதை வாங்கியிருக்கிறாங்க, அவங்க பாரு இந்த சர்டிபிகேட், இவங்க இப்படி ஊட்டிட்டு இருக்கிறோம். பாருப்பா சாமியில பாருப்பா சின்ன வயசுலயே சத்தம் கேட்டாப்பா, அப்படி ஊட்டணும் பிள்ளைங்களுக்குள்ள. அது அப்படி ஒரு ஆசை வரணும். அப்படிப்பட்ட தாயாய், அப்படிப்பட்ட தந்தையாய் நம்ம மாறணும். நம்ம இல்லைன்னாலும் பிள்ளைங்க நம்மளை தேட மாட்டாங்க, அவரை தேடுவாங்க. ஹல்லேலூயா. சின்ன பிள்ளைங்க தான், சின்ன பையன் தான், சின்ன பையன். ஆமென். அவனால சவுல் கொடுத்த வஸ்திரத்தை கூட அவன் மேல அபிஷேகம் வைக்கும் போது ஒரு 17 வயசு இருக்கும். அவ்வளோ பிரச்சனை. அவன் உள்ள வரான். பிசாசுக்கு அந்த பொல்லாத ஆவிக்கு இவன் உள்ள நிக்க கூடாது. ஏன்னா இவன் உள்ள என்டர் ஆயிட்டானா பெட்டியை கொண்டு வந்துடுவான். என்ன மனுஷன் இல்ல அவன். இன்னைக்கு நம்மளை தோடவே மாட்டேங்கிறான். ஏன் தெரியுமா? இவன் இருக்கிறது வரைக்கும் பெட்டி உள்ள அவ்வளோ நம்பிக்கையை கொடுத்துருக்கிறோம். அதனால நம்மளே போய் அவங்கிட்ட என்ன ஏதாவது பண்ணுனாலும், ஆட்டோல கொண்டு விடட்டா, சர்ச்சுக்கா போ,
சவுலுக்கு ஒரு பிரச்சனை கிடையாது. இந்த தாவீத கர்த்தர் ராஜாவாக உயர்த்துகிறார். 1 நாளாகமம் 12வது அதிகாரம் 38வது வசனத்துல தாவீதை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக்குகிறதற்கு இந்த யுத்த மனுஷர் மேல ஒரு பெரிய லிஸ்ட் போடப்பட்டிருக்கிறது. எல்லாரும் எப்படி வந்தாங்களா? அணி அணியாய் வைக்கப்பட்டவர்களாக உத்தம இருதயத்தோடு எப்ரோனுக்கு வந்தார்கள். இஸ்ரவேலில் மற்ற யாவரும் தாவீதை ராஜாவாக்குகிறதற்கு ஒரு மனப்பட்டிருந்தார்கள். நல்ல கவனிங்க, இதுக்கு முன்னாடி இருந்த ராஜா யாரு? சவுல் எந்த கோத்திரம்? பென்யமீன் கோத்திரம். தாவீது எந்த கோத்திரம்? அவ்வளோ ஈஸியெல்லாம் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அதையும் தாண்டி இப்போ தாவீதை ராஜாவாக்குறதுக்கு எல்லா கோத்திரத்தாரும் மனசு வச்சுட்டாங்க. இது கர்த்தருடைய கிரியை, இது தேவனுடைய கிரியை. இனி தாவீது ராஜாவாகிறதற்கு எந்த தடையும் இல்லை. ஒரு தடையும் இல்லைன்னு தெரிஞ்சதும் தாவீது என்ன பண்றார் தெரியுமா? 13வது அதிகாரத்தின் 1, 2, 3 வசனங்களிலே எல்லாரையும் கூப்பிட்டு எல்லாரையும் வரவழைத்து 3வது வசனத்தை வாசியுங்கள். அவன் என்ன சொல்றானா, அவன் ராஜாவாகி அவன் முதல் செஞ்சது நமது தேவனுடைய பெட்டியை திரும்ப நம்மிடத்துக்கு கொண்டு வருவோமாக. சவுலின் நாட்களில் அதை தேடாதே போனோம். ஹல்லேலூயா. நீங்க கேட்கிற உயர்வை கர்த்தர் தரதுக்கு ரெடி. உயர்த்தப்படும் போது நம்ம செய்யற முதல் காரியம் என்ன? நீங்க கேட்கிற வாசலை கர்த்தர் திறக்கிறதுக்கு ரெடி. திறந்ததுக்கு அப்புறம் நம்ம செய்யற முதல் காரியம் என்ன? ஏன் தாவீதை தூக்கி வச்சிருந்தார்? பைபிள் எழுதும் போது ஆபிரகாமுக்கு அடுத்து ஈசாக்குன்னு எழுதாம ஆபிரகாமின் குமாரனும் தாவீது. ஏன் தாவீது இவ்வளவு தூக்கி வைக்க ரீசன் என்ன? என்னை கனம் பண்ணுகிறவர்களை நானும் கனம் பண்ணுவேன். ராஜாவாயாச்சா, ரைட்டு, வெட்டி எடுத்துட்டு வா. 20 வருஷம் எங்க பாரு, அங்க யாருக்கும் ஒரு பிரச்சனை இல்ல, ஒரு பிரச்சனை இல்லை. அது அங்கேயே இருக்கட்டும். அது உள்ள வரணும். காட்டில் என்னை காப்பாற்றினது பிரசனம், குகைகளில் என்னை காப்பாற்றினது பிரசனம். இன்னைக்கு கர்த்தர் என்னை உயர்த்தி இருக்க, என் அப்பா வெளியே நான் உள்ள, இது சாத்தியமே இல்லை, இது நடக்க கூடாது. பெட்டி வெளியே அனாதையா இருக்க கூடாது. எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? ஹல்லேலூயா. இன்னைக்கு நான் சாப்பிடுறது அவருடைய சுதந்திரம். அவர் எங்கேயோ விட்டுட்டு நான் உட்கார்ந்திருந்து சாப்பிடணுமா? நோ, உள்ள வரணும். இந்த தாவீது என்ன பண்ணார் தெரியுமா? எல்லாரையும் கூப்பிட்டார். 1, 2 வசனங்களை வாசிக்கல. தாவீது 1000 பேருக்கு தலைவரோடும் 100 பேருக்கு தலைவரோடும் சகல அதிபதிகளோடும் எல்லா அதிபதிகளோடும் ஆலோசனை பண்ணி இஸ்ரவேல் சபையெல்லாம் நோக்கி உங்களுக்கு சம்மதியும், எல்லாரையும் சம்மதிக்க வைக்கிறான். தேவனுக்கு சித்தமுமா இருந்தால் இஸ்ரவேலின் தேசங்கள் எல்லாம் இருக்கிற நம்முடைய மற்ற சகோதரர் எல்லாரும் இந்த வார்த்தையை சொல்லுங்க பார்க்கலாம். அதன் அர்த்தம் என்ன அப்படின்னா, யாவரோடும் சமாதானம். இந்த பிரசனத்தை உள்ள கொண்டு வருகிறவன் எப்படிப்பட்டவனா இருக்கணும் தெரியுமா? யாவரோடும் சமாதானம். இந்த பெந்தேகோஸ்தே நாள்ல முதல் சுவிசேஷம் சொன்னது யார் தெரியுமா? சொல்லுங்க, யார் சொன்னது? சத்தமா சொல்லுங்க. பேதுரு. ஒரு 50 நாளைக்கு முன்னாடி பேதுரு ஒரு வேலை செய்வார் தெரியுமா? எதை வெட்டுவான்? காதை வெட்டிட்டு அவன் காதல சுவிசேஷம் சொன்ன எப்படி இருக்கும்? நல்ல வேளை ஆண்டவர் ஹீல் ஆக்கிட்டார். நம்ம நிறைய சொல்ற சுவிசேஷம் எப்படி தெரியுமா? இங்க வான்னு சொல்லி 2 காதை வெட்டிரும். வெட்டிட்டு மனம் திரும்பு. கம்ப்ளைண்ட் என்ன? நான் எவ்வளோ சொன்னாலும் என் புருஷன் 2 காதம் அடுப்பில் வெந்துட்டு இருக்கு. கூடுமானவர்ல காதுகளை வெட்டிட்டு கர்த்தர் உன்னை நேசிக்கிறார். ஒழுங்கா சர்ச்சுக்கு வாங்க. அவர் என்னங்க அவங்க என்ன சொன்னாலும் தலையாட்டுறீங்க? காது எப்பவே
இந்த காதை வெட்டிட்டு சுவிசேஷம் சொல்ற வேலை கிடையாதுன்னா, காதை ஒட்டிட்டு தான் சுவிசேஷம் சொல்லணும். கம்ப்ளைண்ட், நான் என்ன சொன்னாலும் என் புருஷன் கேட்க மாட்டேங்கிறாங்க, நான் என்ன சொன்னாலும் என் மனைவி, நான் என்ன சொன்னாலும் வாங்க என் கூட வந்து ஜெபத்துக்கு உட்காருங்கன்னா உட்கார மாட்டேங்கிறாங்க. காதை ஒட்டு முதல்ல. அவர் சொல்றாரு யாவரோடும். அவர் நினைச்சிருந்தா யூதா கோத்திரத்தை மட்டும் கூட்டிட்டு போய் எடுத்துட்டு வந்திருக்கலாம். யார் தடுப்பா? யாரா தடுத்தா இன்னும் 4 கல் இருக்கு. இல்ல, எல்லாரையும் பாருங்க. அந்த பிரசனத்தை வாஞ்சிக்கிறவன் ஒரு ஆள்கிட்ட ஒப்புரவாகிறது ரொம்ப ஈஸியா இருக்கும். இன்னைக்கு முடிய மாட்டேங்களா? எதுக்கு? அவங்க என்ன பார்த்து முதல்ல ஒன் சைடோட சிரிக்கட்டும், அப்புறம் நான் சிரிப்பேன். சிலர் பார்த்துறீங்களா? சில டைம் சிலரை பார்த்து சிரிக்கணுமா வேண்டாமா, நான் சிரி உள்ள கடந்து வெந்துட்டு இருக்கும். அப்படி அவங்க ஒருவேளை நம்ம சிரிக்கும் போது அவங்க சிரிக்கலைன்னா சிரிச்சுட்டு இருப்பாங்க. நீங்க சிரிச்சு அவங்க சிரிக்கலைன்னு சொன்னா உங்களுக்கு ஒரு கை அத்து கீழே விழுந்துருமா என்ன? ஒன்றும் இல்லை. சும்மா உயிரட்ட பொருளை பார்த்து கெக்க பெக்கன்னு சிரிச்சிட்டு இருக்கிறோம்ல, உயிருள்ள ஒரு ஆளை பார்த்து சிரிச்சா என்ன குறைஞ்சு போயிடும்? இது சிலர் சிரிக்கிறத பார்த்தா இந்த பெருங்காற்றில் கப்பல் இழுத்துட்டு போறது மாதிரி. ஆமே, இந்த பிரசனத்தை வாஞ்சிக்கிறவனுக்கு ஒப்புரவாகிறது ரொம்ப ஈஸி. பிரசனத்தை வாஞ்சிக்கிறவன் வந்து மன்னிக்கிறது ரொம்ப ஈஸி. பிரசனத்தை வாஞ்சிக்கிறவனுக்கு யாவரோட சமாதானம் இது ரொம்ப ஈஸி. ஹல்லேலூயா. தாவீது உறுதியா இருக்கிறான். எதுல? பெட்டியை உள்ள கொண்டு வந்தே ஆகணும். அவன் எல்லார்ட்டையும் பேசுறான், எந்த விதத்திலும் தடை வந்துடக்கூடாது. உறுதியா இருக்கிறான். ஒரு தேவ பிள்ளை இதுலதான் நான் எதை வேணாலும் இழக்கலாம், பிரசனத்தை இழக்க கூடாது. இதை மட்டும் நான் விட்டு என் லைஃப்ல இன்னைக்கு என்னுடைய முதல் கோலே இதுதான், என்னுடைய முதல் லட்சியமே இதுதான். நான் இருக்கிற இடத்துல தேவ பிரசனம் இருக்கணும். ஹல்லேலூயா. இதுதான். இவ்வளவு உயர்த்தி வச்சிருக்கிற ராஜாவே தாவீது, நீங்க என்னெல்லாம் பண்ணலாம் தெரியுமா? யாரு கேட்க போறா? எப்படி வாழலாம் தெரியுமா? கொடுத்து வச்ச வாழ்க்கை. இதே சில சொல்லுவாங்க, இதே உங்களுக்கு கிடைச்சது மட்டும் எங்களுக்கு கிடைச்சிருந்தா, அதான் கிடைக்கல. தாவீதே, உங்களுக்கு என்ன லைஃப் தெரியுமா? எப்படி இருக்கலாம் தெரியும்? அதெல்லாம் இருக்கட்டும், பெட்டியை கொண்டு வரும். தாவீது வந்து அப்படி பெட்டியை கொண்டு வந்துடும். பிடிச்சார், ஒரே பிடி. 5 காரியத்தை சொல்றேன். பிரசனத்தை, தேவனுடைய பெட்டியை கொண்டு வருவதில் உறுதியா இருந்தான். 2வது, தேவனுடைய தண்டனையை ஏற்றுக்கொண்டான். இவங்க கொண்டு வரும்போது எப்படி கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா, 2 மாடுகள் மேல ஏத்தி கொண்டு வந்துட்டாங்க. இது கடைசியா பண்ணது யாரு தெரியுமா? பெலிஸ்தியர் பண்ணாங்க. பெலிஸ்தியர் என்ன பண்ணாங்க? 2 பசுமாட்டை பிடிச்சு அதுக்கு மேல பெட்டியை வச்சு அனுப்புறாங்க. அவங்க அனுப்பும் போது கர்த்தர் அடிக்கல. ஏன் அடிக்கலைன்னா அவங்களுக்கு தெரியாது. கரெக்டா சொன்னீங்க. தெரியாதவன் தப்பு பண்ணும்போது அடிக்க மாட்டார், திருத்துவார். ஆனா தெரிஞ்சவன் அதே தப்பை பண்ணும்போது அடி எங்க விழும்னு தெரியாது. இவன் கடைசியா பார்த்தது, அப்போ இவங்க மைண்ட்ல கடைசியான காட்சி லேவியர் சுமந்த காட்சி அல்ல, மாடு சுமந்த காட்சி தான் இவங்க கண்களில் இருக்கிற கடைசி காட்சி. நிறைய காரியத்தை பார்த்து கேட்டு செஞ்சிட்டு இருக்கிறோம். ஆனா ஒரு தேவ புள்ள புரிஞ்சு கொள்ள வேண்டும், நான் எப்படி செய்யணுங்கிறது எனக்கு எழுதி ஏற்கனவே கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். பெலிஸ்தியர் முறை பெலிஸ்தியனுக்கு செட் ஆகும், ஒரு தேவ பிள்ளைக்கு செட் ஆகாது. எந்த ஒரு காரியமாகட்டும், திருமணம் ஆகட்டும், வீடு பிரதிஷ்டை ஆகட்டும், கல்லு போடுறதாகட்டும், ஆமென், கல்லு போடுறதாகட்டும், கம்பு அடிக்கிறதாகட்டும், ஆமென், கரெக்டா 9 தாண்டுனா அடிச்சிடக்கூடாது. அடிச்ச கம்பு மேல ராக்கெட் மாதிரி பறந்துடும். நம்ம பின்பற்றுகிற பல முறைகள் பைபிளுக்கு சம்பந்தமே இருக்காது. தாவீதுக்கு வாஞ்ச இருக்கு, எல்லாம் கரெக்ட் தான், ஆனா முறைய மாத்திட்டான். வாஞ்ச இருக்குன்னு சொல்லி அப்படியெல்லாம் வரமாட்டார். நான் கர்த்தர், நான் மாறாதவர். ஓங்கி ஒரே அடி, அப்படி கோபத்துல எனக்கு காலை மேல தூக்கி வச்சதும் எப்படிங்க இருக்கும்? நம்ம இருக்கிற சேர்ல இன்னொரு ஆள் இருந்தா நமக்கு எப்படி இருக்கும்? கொஞ்சம் கொஞ்சம் உங்க முகத்தை
எப்படி இருக்கும், விறுவிறுடி பார்த்துட்டே இருப்போம்ல. எப்படா ஆராதனைக்கு எழும்பவும் மாட்டாங்க. எழும்புன்னு அப்படியே இழுத்துட்டாவது உட்காந்துருக்கலாம். அவர் எங்கே இருக்க ஆசைப்பட்டார் தெரியுமா? லேவியனுடைய தோல்ல. ஆனால் அதை தூக்கி எங்கே வச்சிருந்து தெரியுமா? அவருக்கு கோபம் தாங்க முடியல, அப்படியே இருக்கிறாரு. நான் உன் தோல்ல இருக்கணும்னு ஆசைப்பட்டேன், நீ என்ன தூக்கி எனக்கு வசதி பண்ணுறேன்னு சொல்லி இப்படி பண்ணிட்ட. அப்படி இருக்கும்போது தான் ஊசா பெட்டி சரிஞ்சதும் தொட்டான், அவனுக்கு பெட்டி ரெடி ஆயிட்டு. ஒரே அடி அடி வாங்கினதும் தாவீது பயந்துட்டான். பயந்துட்டு ஊசா போயிட்டானே அப்படி அழுததை விட தாவீது ஒரு வார்த்தையை சொல்லுவான். 1 நாளாகமம் 13:12 அன்றைய தினம் தேவனுக்கு பயந்து தேவனுடைய பெட்டியை நான் என்னிடத்திற்கு கொண்டு வருவது எப்படி? கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எப்படி? நான் என்ன ஒரு மனுஷங்க, ஐயோ ஊசா போயிட்டானே. உடனே மக்கள்லாம் சொல்லியிருப்பாங்க, பெருசா வந்துட்டார். அப்போ சவுல் உயிரோடு இருந்திருந்தா, உயிரோடு இல்லை அப்போ சொல்லியிருப்பார், இதுக்கு தான் போனோமா, செய்தி ஸ்டார்ட் பண்ணதும் பின்னாடி இருந்து தூங்கணுமா, ஆமேன் போட்டதும் வந்தோமான் இந்த பெட்டி எடுக்க போனா பாரு, இதுக்கு தான் நாங்கெல்லாம் என்ன அவர் என்னெல்லாமோ சொல்லுவார், நாங்கெல்லாம் அசர மாட்டோமே. எட்டி முழக்கம் போல கத்துனாலும் இப்படி பார்த்துட்டு திருப்பி தான் தூங்குவோம். சவுல் தாவீது ஊசா, ஏன்னா தாவீதால தானே இது நடந்துச்சு. ஆமா ஊசா அது ஒரு வலி தான், அந்த வலியை விட பெரிய வலி. இதை நான் எப்படி கொண்டு வரேன்? எப்பா ஒருத்தனோட போச்சு. அப்போ எனக்கு இந்த இடத்துல அவன் ராஜா ஓபேத்தேதோம் வீட்டில் கொடுத்துட்டாரு. என்ன கேட்ட நான் சொல்லுவேன், மனசே இல்லாம கொடுத்தான். மனசே இல்லாம ஓபேத்தேதோம் வீட்டில் கொடுக்கும்போது மனசே கிடையாது, மனசே கிடையாது. கொடுத்துட்டு இப்படி ஏங்குறான், நான் இதை எப்படி என்கிட்ட கொண்டு வருவேன்? இந்த பெட்டியை நான் எப்படி என்கிட்ட கொண்டு வருவேன்? தாங்கவே முடியல. சில பிள்ளைங்கள்லாம் ஹாஸ்டல்ல படிக்கிறதுக்கு அல்லது வேலைக்கெல்லாம் வெளியே போகும்போது மனசே இல்லாம போகும் தெரியுமா? போன ஸ்பீட்ல திருப்பி வராது வேற. மனசே இல்லாம அவனுக்கு மனசே கிடையாது. அவன் அப்படி இந்த பெட்டியை என்னிடத்திற்கு, என்ன வார்த்தை அது! தேவனுடைய பெட்டியை நான் என்னிடத்துக்கு கொண்டு வருவது எப்படி? இந்த கேள்வி எழும்புகுதா? கேள்வி எழும்புனா அடுத்த லெவலை நோக்கி நம்ம போவோம். என்கிட்ட எல்லாம் வராது அப்படி சொல்லிட்டு, இதை நான் என்கிட்ட கொண்டு வருவது எப்படி? இதை நான் என்கிட்ட கொண்டு வருவது எப்படி? இதை நான் என் வீட்டில் கொண்டு வருவது எப்படி? இன்னைக்கு இந்த கேள்வியோடு இருக்கிறவர்களுக்கு தான் கர்த்தர் பதிலை தர விரும்புகிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். மூன்றாவது வேதத்தை வைத்து தன் தவறை திருத்தினான். இப்ப பைபிள் படி பார்க்கிறான். பார்க்கும்போது தான் தெரியுது, பெட்டியை யார் தான் சுமக்கணும்? என்னாகமம் 7:9 அது தோளுல லேவி கோத்திரத்தார் சுமக்க வேண்டியது. இப்போ லேவி கோத்திரத்தாரில் சிலரை பிரித்தெடுத்து சொல்றார். 1 நாளாகமம் 15:13 வாசியுங்கள். முதலில் நீங்கள் அதை சுமக்காதபடியினாலும், நாம் நம்முடைய தேவனாகிய, இந்த வேர்டை கவனிக்கணும், நாம் நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நியாயமானபடியே தேடாதே போனபடியினாலும் அவர் நமக்குள்ளே அடிவிழ பண்ணினார். அப்போ தாவீது இந்த பெட்டியை என்னிடத்தில் கொண்டு வருவது எப்படி? அவன் நேர எதை திருப்புறான் தெரியுமா? பைபிளை திருப்புறான். இந்த வேதத்தை வைத்து தன்னை கரெக்ட் பண்றான். பைபிளை வச்சு யார் யார் தங்களை கரெக்ட் பண்றாங்களோ அவர்கள் பாக்கியவான்கள். அவங்க பெட்டியை சுமந்து கொண்டு வருவதற்கு தகுதி உள்ளவர்களாய் மாறுகிறார்கள்.
நம்ம என்ன பண்ணுவோம்? ஜோம் பண்ணி பார்ப்போம். பிரசனம் இறங்கலையா, பைபிள் எடுக்க மாட்டோம், நேராக ஃபோன் எடுப்போம். தாவீது பிரசனம் வரலன்னா பைபிள் எடுக்கிறார், பைபிள் எடுத்து பார்க்கிறார். அதுதான் சங்கீதம் 40. ஆண்டவரே, பலியை நீர் விரும்பாமல் என் செவியை நீர் திறந்தீர். அப்பதான் அப்படி பார்க்கிறார். ஓ, இப்படிதான் பண்ணணுமா? புஸ்தக சுருளில் பலியையும் காணிக்கையும் நீர் விரும்பாமல் என் செவிகளை திறந்தீர். நான் எப்படி எல்லாமோ செய்யணும்னு நினைச்சேன், அப்படி ஆண்டவர் கேட்கவே இல்லை. நான் உங்ககிட்ட எப்படி செய்ய சொன்னேனோ அப்படி மட்டும் செஞ்சா போதும். வேதத்தை வைத்து தன்னை திருத்துகிறான், வேதத்தை வைத்து திருத்துகிறான். உங்க லைஃப்ல அவங்க மட்டும் யோக்கியமா? நம்ம திருத்துறது இப்படிதான். இவங்க மட்டும் யோக்கியமா? இவங்க மட்டும் கரெக்டா தான் இருக்கிறாங்களா? அவங்க கரெக்டா தான் இருக்கிறாங்களா? அவங்களெல்லாம் விட்டுட்டு என்ன மட்டும் தானே நம்மளை நீதியை வச்சு திருத்திட்டு இருக்கிறோம். தாவீது வேதத்தை பிரச்சனை உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வருகிறவன் தன்னை யாரு கூட வச்சு கம்பேர் பண்ண மாட்டான். பைபிள் எடுத்து பார்த்துட்டு சொல்லுவான், ஐயோ, நான் மாற வேண்டி நிறைய இருக்கிறது, நான் மாற வேண்டி நிறைய இருக்கிறது. ஹல்லேலூயா. மா பாவியாம் என்னை நினைக்க மன்னான நான் எம்மாத்திரமையா, தேவதூதரிலும் மகிபனா என்னை மாற்றின. ஹல்லேலூயா. பவுல பாருங்க, அவர் சொல்லுவாரு, கடைசி நிருபத்தை எழுதும் போது பாவிகளில் பிரதான பாவினா. பிலிப்பியருக்கு எழுதும் போது சொல்றார், நான் தேறினவன் என்று எண்ணாமல். அப்படி எண்ணவே முடியாது. நீங்க பைபிளை வச்சு உங்க லைஃபையும் பைபிளையும் வச்சு பார்த்துட்டீங்கன்னா உங்களால நான் பெர்ஃபெக்ட்னு சொல்லவே முடியாது. ஒரே ஒரு காரியத்தை வச்சு சொல்ல முடியும், ஜீசஸ்க்குள்ள வச்சு மட்டும். அவரே எனக்கு ஞானமும் நீதியும். மற்றபடி நீங்க நல்லா ஜெபம் பண்ணிட்டு பைபிள் எடுத்து பார்த்தா தானியேல் நிற்பார் ஜெபம் பண்ணிட்டு. அதோட நம்ம ஜெபம். தானியேல் ஜெபித்து தளர்ந்து போனார். தானியேலுடைய பிரேயர் லைஃபை படிக்கும் போதே நம்ம டயர்டாயிரும். ஹல்லேலூயா. விசுவாசத்தில் அப்படி இப்படின்னு பார்க்கும்போது ஆபிரகாம் நிற்பார். ஹலோ பிரதர், பிரைஸ் தி லார்ட். ஆமென். நீ பிள்ளை விஷயத்துல மட்டும் விசுவாசத்தை பார்க்காத. ஆபிரகாம் சொல்லுவார், நல்ல வசதியா வாழ்ந்துட்டு வான்னு சொல்லும் போது விட்டுட்டு வந்தேன். என்ன ஃபெய்த்? மேப்பு கூட கிடையாது. அவர் போறார். ஒரு இடத்துல நல்ல செட்டிலா இருக்கும்போது நீ கிளம்புன்னா கிளம்பிடுவார். பிள்ளைய பலி செலுத்துன்னு சொல்லும் போது ப்ராப்பரா அதை ரெடி பண்றாரு. நம்மளா இருந்திருந்தா அடுத்த ஒரு 3 நாள் ஜெபம் போட்டு அடுத்து நம்ம ஜெபத்தோல்ல தாங்க முடியாம, ஆண்டவரே போதும் தெரியாம சொல்லிட்டு நீ கிளம்பு. ஆமென். உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை போத நிறுத்தின்றாரு. சோர்புறமா திரும்பி இருந்து செவர அழுக்காக்கி எல்லாத்துலயும் எல்லாரும் டாப்ல இருக்கிறாங்க. ஆமென். பொறுமை. யோபு அங்கிருந்து பார்ப்பார், உனக்கு மட்டும்தான் எனக்கு பதில் சொல்லலை. அவ்வளோ நம்மகிட்ட என்ன இருக்கு? இந்த வேதத்தை வச்சு நம்மளை கரெக்ட் பண்ணணும். பிரசனத்தை வாஞ்சிக்கிறவங்க, அது இல்லாமல் அவங்க பெருசா அவங்க கரெக்டாக பண்ணிட்டாங்களா? சில சொல்லுவாங்க தெரியுமா, நான் இப்படி தான் இருந்தேன், இப்படி தான் இருக்குன்னு நினச்சேன், அப்படி தான் இருக்குன்னு நினச்சேன். ஆனால் இவங்களெல்லாம் பார்த்ததுக்கப்புறம், அவங்களெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் ஆண்டவர் பார்க்குறாரு. அப்போ நீ கடைசி வரை என்ன பார்க்க மாட்டேன். இவங்களெல்லாம் பார்த்ததுக்கப்புறம், அவங்களெல்லாம் பார்த்ததுக்கப்புறம், நான் இப்படி தான் இருக்குன்னு நினச்சேன், அப்படி தான் இருக்குன்னு நினச்சேன், இதை தான் செய்யணும்னு நினச்சேன், இப்படி தான் செய்யணும்னு நினச்சேன். தாவீது பைபிளை வச்சு கரெக்ட் பண்ணுறான். தன்னை கரெக்ட் பண்ண. ஏன்? எப்படியாவது அந்த உடன்படிக்கை பற்றி உள்ளே கொண்டு வருவது எப்படி? கரெக்ட் பண்ணிட்டு 4வது மீண்டும் முயற்சி செய்கிறான். கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். 15-25 வாசியுங்கள். இப்படி
தாவீதும் இஸ்ரவேலின் முப்பரும் 1000 சேர்வைக்காரரும் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை ஓபேத் ஏதோமின் வீட்டிலிருந்து மகிழ்ச்சியோட கொண்டு வர போனார்கள். கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இந்த தோல்வியில மீண்டும் முயற்சிக்கிறவன் தான் வாஞ்சை உள்ளவன். காயினை பாருங்க, காணிக்கையை கொண்டு வைப்பான். ஆண்டவர் அங்கீகரித்தாரா? அங்கீகரிக்கலையா? அங்கீகரிக்கல. திருப்பி முயற்சித்தானா? இல்ல. சவுல் பாருங்க, ஆண்டவர் சமூகத்தில் போய் வார்த்தைக்காக கேட்பான், வார்த்தை கிடைக்கல. திருப்பி முயற்சித்தானா? இல்ல. நேரம் எங்க போனான் தெரியுமா? குறி சொல்றவன் கிட்ட போனான். அவன் சொல்றதுக்கு ஒரு நியாயம் இருக்கு. என்ன நியாயம்? நான் நேற்று போனேன், 3 நாள் போனேன், 1 மாதம் உபவாச ஜெபம் அட்டன் பண்ணேன், ஆண்டவர் என்கிட்ட பேசல. குறி சொல்றவன் கையை கொடுத்தாலே போதும் பேசுவாங்க. நேரம் போயிட்டான். ஆனா இந்த தாவீது அப்படி அல்ல. ஒரு அடியோட தோல்வி அல்ல, அவனுக்கு அடி. திரும்ப போறான். ஏன்? எனக்கு அது வேணும், எனக்கு வேணும். எலிசாட்ட சொல்ற, நீ இங்கே இருன்னா. நான்லாம் இருக்க முடியாது. பெத்தேல்ல போகும்போது நான் இருக்க முடியாது. யோர்தானை கடக்கும் போது நீ இங்கே, நான் நிற்க முடியாது, இருக்க முடியாது. பிடிவாதமா இருக்கிறான். எலியா வந்து இருங்க, ஆண்டவர் என்ன ஒரு இடத்துக்கு போக சொல்றார். அதெல்லாம் முடியாது, நான் வருவேன். திரும்ப திரும்ப ஜெபம் பண்ண உட்காருவோம். சில நேரத்தில் இந்த பிரசன்னத்தை அனுபவிக்க முடியலன்னா ஜெபம் ஓடாது. நான் ப்ராக்டிக்கலாக சொல்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த லைட்டாக ஆக்சிலேட்டர் கொடுத்தா வண்டி போகிறதுன்னு ஒன்று இருக்குது, தள்ளிட்டு போகிறதுன்னு ஒன்று இருக்குது. நம்ம நிறைய ஜெபம் மேக்ஸிமம் எப்படி தெரியுமா போவோம்? சொல்லுங்க, தள்ளிட்டு போவோம். தள்ளி முடிக்கிறதுக்குள்ளே நம்ம கண்ணெல்லாம் தள்ளி, சிலலாம் ஜெபம் பண்ணி முடிக்கிறதுக்குள்ள. ஆனால் அது தேவ பிரசன்னத்தில் இருக்குது தெரியுமா? லைட்டாக ஆக்சிலேட்டர் அப்படி கால் வச்சாலே போதும். இப்போ சில நேரத்தில் ப்ரேயரில் போய் உட்காந்து ஓடவே ஓடாது. நமக்கு தெரியும் வண்டி ஓடாது. உடனே நம்ம மைண்டில் ஜாம் அப்படி வரும், நீங்கள் 1 மணி நேரமாவது நம்ம 1 hour உடனே அந்த 1 hour ஓட்டு இருக்குது தெரியுமா? அப்போ தான் நமக்கு சாரால் நவரோஜி பாட்டெலாம் ஞாபகம் வரும். ஏன்னா அதுதான் 7 சரணம் 8 சரணம். அதுவும் மெதுவாக திருப்பாதம் அப்படி பாடினா ஸ்பீடாக 15 நிமிஷம் போயிடும். இப்போ உள்ள பாட்டுலாம் 1.5 பாட்டு பாடி முடிக்கிறதுக்குள்ள 1 நிமிஷம் தான் அப்படியே நிற்கும். நம்ம அதுக்கப்புறம் அந்த 1000 ஸ்தோத்திரம் புக்கை எடுத்து வச்சு அது பாதி படித்து மீதியை விழுங்கி படிக்கிறதுலையும் தப்பாக படித்து ஸ்தோத்திரத்தையும் சரியாக சொல்லாமல் ஸ்தோத்திரம் என்னெல்லாமோ சொல்லி எடுத்து இப்படி வண்டியை ஓட்டுறதுக்கு கேட்டால் இன்னைக்கு நம்ம உடன்படிக்கை பெட்டி வெளியே இருக்கு. ஆனால் இந்த பிரச்சனத்துக்குள்ள கனெக்ட் ஆக முடியல. ஏன் முடியல? ஒரு காலத்தில் ருசிச்சவங்க தானே நம்ம. உடனே பைபிள் எடுத்து ஏன் முடியல? அப்ப எனக்கு சொல்லித்தாங்கப்பா. நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையை ஆண்டவரே எனக்கு சொல்லித்தாங்க. ஆண்டவரே ஏன் முடியல? இதை கேட்கணும். ஏன் முடியல? எனக்கு முடியல ஆண்டவரே. ஆனால் எனக்கு வேணும் இந்த உடன்படிக்கை பெட்டியை நான் என்னிடத்தில் கொண்டு வருவது எப்படி? இந்த ஏக்கம் உண்மையில இருக்கா? உண்மையில இருக்கா? உடன்படிக்கை பெட்டியை நமக்கெல்லாம் ஏக்கம் என்ன? இந்த வேலையை அடைவது எப்படி? இந்த வீடை கட்டுவது எப்படி? நம்ம ஏக்கம் மாறிட்டு உண்மையிலே இருக்கா? ஆண்டவர் ஒரு காலத்தில் போய் அப்படி உக்காந்தாலே என்ன அறியாமல் கண்ணில் கண்ணீர் வரும். ஆனால் இப்போ ரொம்ப ஒவ்வொரு 10 நிமிஷம் ஜெபம் பண்ணுறதுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கு. எப்படி அதாவது நல்ல ஜெபத்தில் நல்ல தூக்கம் வர்றது போல இருக்கும். பார்த்துருக்கீங்களா? படுத்த தூக்கம் வராது. சில பார்க்குறாங்க என்ன ப்ராஃபஸி வந்துட்டே இருக்கு. இல்லை, இது வந்து பிரச்சனை இல்லாதது தான் ரீசன் வேற ஒன்றும் கிடையாது. நம்ம பலவீனம்னு சொல்கிறோம். பலவீனம்னா படுத்தாலும் என்ன பண்ணியிருக்கணும்? தூக்கம் வந்திருக்கணும்.
அது அந்த பிரசனத்தில் அது வேற. அது அதை அனுபவிச்சவங்களுக்கு நான் சொல்றது புரியும். அதில் வந்து அப்படி அப்படி அந்த ஃப்ளோ வந்து என்னெல்லாம் ஓப்பன் ஆகும்னே தெரியாது. வேர்டு ஓப்பன் ஆகும், பாட்டு ஓப்பன் ஆகும், அப்படி புதிய புதிய எண்ணங்கள் வரும். அப்படி மைண்டு அப்படி நம்ம எண்ணங்களே அப்படி உயர்வாக இருக்கும், அப்படி உயர்வாக இருக்கும். நம்ம தாழ்வானதை யோசிக்கவே வராது நமக்கு. நம்மளை தாண்டினது நம்ம சிந்தையில் வந்து ஃபீட் ஆகிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் இறங்கி வந்து பார்த்தா நம்ம இன்னும் வனாந்திரத்தில் தான் இருக்கிறது போல இருக்கும். அப்படி இருக்கும். அது நம்மளை அறியாத ஒரு நம்பிக்கை. பாருங்க, அந்த கண் திறக்கப்பட்ட அந்த பிலேயாம் வந்து வனாந்திரத்தில் இருக்கிற யாக்கோபு இஸ்ரவேலை பார்த்து சொல்கிறான், ஏ சந்தன மரம் சந்தன மரம் சந்தன மரம்ங்கிறான். அவன் சந்தன மரத்தை பார்த்துருப்பாரான்னு கூட தெரியாது. சந்தன மரம் பரவி பாய்கிற ஆறு. அங்கே தண்ணி இல்லாமல் கண்மலையை போட்டு அடி அடின்னு அடிச்சிட்டு இருக்காங்க, அது வேற. ஆனால் இங்கே பார்க்குறவன் சொல்கிறான் இது பரவி பாய்கிற. இதுதான் தேவ பிரசனம் நமக்கு கொடுக்கிற விஷயம். ஹல்லேலூயா, ஆமென். நம்ம பிரசனத்தில் பாடுவோம், சர்ப்பங்களை மிதித்திட தேள்களை வீட்டில் ஒரே கொசு அடி. ஆனால் வந்து ரியாலிட்டி என்னன்னா ஃபுல்லாக இருந்து என்ன அடிச்சிட்டு இருக்கிறோம்? கொசு அடிச்சிட்டு இருக்கிறோம். அந்த ரூமில் பள்ளி இருந்தால் இந்த ரூமை விட்டு போகவே மாட்டோம். பாட்டு சர்ப்பங்களை இப்படிதான் இருக்கும், இப்படிதான் இருக்கும். தேவ பிரசனம் இருக்கு தெரியுமா? நம்முடைய வாயில நார்மலா வரக்கூடிய புலம்பல் எல்லாம் பாட்டா மாத்திட்டே இருக்கும். அவன் சும்மா அந்த புலம்பெல்லாம் நான் எதுக்கு வாழ்ந்து, நான் எதுக்கு வாழ்ந்து, நான் எதுக்கு இப்படி இருந்து அப்படி இப்படி இருந்தது. தேவ பிரசனத்தில் இருக்கிறவன் சொல்லுவோம், உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே நான் மதிலை தாண்டுவேன், அவர் என் காலை மான் காலை போல மாற்றி உயர் தலத்தில் என்னை கொண்டு போய் நிறுத்துவார். இதெல்லாம் விசுவாச அறிக்கை. இதெல்லாம் ஆண்டவரை பிரியப்படுத்தக்கூடியது. ஒரு தேவ பிள்ளை எனக்கு நஷ்டமாயிட்ட நான் அதை திருப்ப முயற்சிக்கணும். அநேக இழந்த வரங்களை கர்த்தர் இந்த நாட்களில் திரும்ப தர விரும்புகிறார். இழந்த அனுபவங்களை திரும்ப தர விரும்புகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? மீண்டும் முயற்சிக்கிறார். காயின் ஒன்ஸ் ட்ரை பண்ணா இல்லையா, வேண்டாம். சவுல் ஒன்ஸ் ட்ரை பண்ணா இல்லையா, விட்டுட்டான். ஆனா தாவீது அப்படி இல்லை. ஏற்கனவே அவன் போகும்போது சிலர் நினைச்சிருப்பாங்க, என்ன நினைச்சிருப்பாங்க மனசுல சொல்லுங்க? வாங்கினது இவனுக்கு பத்தாது போல. அப்படிதான் நினைப்பாங்க, அப்படிதான் நினைப்பாங்க. ஏன்னா அவனுக்கு தெரியும், எல்லாம் இருந்தும் நீரில்லை என்றால் பயணம் நீர். ஹல்லேலூயா. தாவீது தோல்வியை குற்றச்சாட்டாய் பார்க்காமல் கற்றுக்கொள்ளும் வாய்ப்பாய் பார்த்து அவன் மீண்டும் போகிறான். ஐந்தாவதாக, தன்னை வெறுமையாக்கி தேவனை மகிமைப்படுத்தினான். இதை சொல்லி நம்ம கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ண போறோம். 1 நாளாகமம் 15:27 அந்த உடன்படிக்கை பெட்டியை எடுத்துட்டு வரும்போது தாவீது என்ன ட்ரெஸ் போட்டான்னு பைபிள்ல இருக்கும் தெரியுமா? ஆமென். தாவீது சணல் நூல் ஏபோத் அதை வந்து தரித்திருந்தான். லினன் ஏபோத், சணல். இந்த நல்ல கவனிக்கணும் இந்த வேடை. அதாவது தாவீது ட்ரெஸ்ஸே போடாமல் ஆடினா அப்படிலாம் பைபிளில் இல்லை. தாவீது இந்த சணல் நூல் ஏபோத்தை யார் தரிப்பாங்க தெரியுமா? சூப்பரா சொன்னீங்க. அது ஆசாரியர்கள் தரிக்கக்கூடியது. தாவீது யாரு? ராஜா. ஆசாரியர்கள்ங்கிற வேடை ஆமாம் நம்ம லாங்குவேஜில் சொல்ல விரும்புகிறேன். அது யார் தரிக்கிற ட்ரெஸ் தெரியுமா? ஆராதிக்கிறவங்க தரிக்கிற ட்ரெஸ். இப்போ தாவீது அந்த இடத்துல ராஜ வஸ்திரத்தோட இருந்தான் வைங்கள, ஆமென், அவன் அந்த இடத்துல தனியா தெரிவான். கரெக்டா இல்லையா? கூட்டத்தில் அவன் தனியா தெரிவான். கூட்டத்தில் நான் தனியா தெரியக்கூடாது. கூட்டத்தில் அந்த உடன்படிக்கை பட்டி மட்டும்தான் தனியா தெரியணும். அதனால அவன் என்ன பண்றான் தெரியுமா? அவனுடைய கிரீடமாகிய, இது பரலோக வெளிப்பாடு, இது பரலோகத்தில் நடக்கக்கூடியது. கிரீடங்களை கலட்டி காலில் வைக்கிறது. அவனுக்கு கிரீடமாகிய அந்த ராஜ வஸ்திரத்தை அப்படி தூக்கி போட்டுட்டு சணல் நூல் ஏபோத்தை தரித்தான்.
இப்போ இதுல ராஜா யாரு, ஆசாரியன் யாரு, பெரியவன் யாரு, சின்னவன் யாரு, ஒண்ணுமே தெரியாது. பைபிள் சொல்லுது அவன் முழு பலத்தோடு அப்படி துள்ளி குதித்து நடனம் ஆடினான் இருக்கு. முழு பலத்தோடு. பழைய காட்டுல இருந்தது தாவீதல்லவா இது. ஹalleluya. இன்னைக்கு இந்த சணல் நூல் ஏபோத்தை நிறைய பேருக்கு தங்களுடைய பொசிஷன் தரிக்க விடல, தங்களுடைய அனுபவங்கள் தரிக்க விடல. இன்னும் நம்ம அந்த கிரீடங்களை வச்சுட்டு தான் இருக்கிறோம். இன்னும் நம்ம நீ காட்டுல இருக்கும் போது எப்படி ஆராதிச்ச, இன்னைக்கு உன பதவி ஆராதிக்க விடல, உன்னுடைய ஸ்டேட்டஸ் ஆராதிக்க விடல. மீகாள் தப்பா நினைச்சிருவான்னு ஆராதிக்காம இருக்கிற பாத்தியா? பைபிள் தெரிஞ்சவங்களுக்கு நான் சொன்னது புரியும். யார் தப்பா நினைச்சிருவாங்கன்னு? மீகா யாருக்கு மகா? சவுலுக்கு மகா, ராஜகுமாரத்திக்கு மகா. ஆனா அவளுக்கு தெரியாது அவங்க அப்பா கழுதைக்கு பின்னாடி போனது. ஏன் தெரியுமா? அவங்க அப்பா அதை சொல்லி கொடுக்கல. குறைச்சல். இன்னைக்கு இந்த சணல் நூல் ஏபோத்தை தரிச்சு ஆராதிக்கிறவன் தான் பெட்டியை கொண்டு வருகிறவன். ஆமே. எல்லாம் மறந்து அப்படி சின்ன பிள்ளை போல. எனக்கு இதை சொல்லும் போது எனக்கு மைண்ட்ல அப்படி ஃபிளாஷ் ஆகிறது டாக்டர் கிறிஸ்டோபர் அங்கிள். அவங்க இப்போ மகிமையில் இருக்கிறாங்க. நம்ம சர்ச்சில் பழைய விசுவாசிகளுக்கு தெரியும். அவங்க ஒரு டாக்டர். அவங்க தாராள்வாய் மொழி பகுதியில் ஒரு கிளினிக் வச்சுருந்தாங்க. அவங்க மரித்த போது அந்த ஊரில் ஃபுல்லாக போஸ்டர் ஒட்டியிருந்தாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அந்த ஊர் மக்கள் அவரை அந்த அளவுக்கு அவரை ரெஸ்பெக்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. ஆனால் அவர் சர்ச்சுக்கு உட்காருவார் பாருங்க, அவரை மாதிரி கைத்தட்ட முடியாது, அவரை மாதிரி முழங்கால் போட முடியாது. அவர்கிட்ட ஒரு டாக்டர் வாசனையே இருக்காது. அப்படி குழந்தைய மாதிரி. இதுதான் தாவீது. அது யாரு? மீகாள் தப்பா நினைச்சிடக்கூடாதான். இன்னைக்கு அநேக தாவீதுகளுக்கு இது பிரச்சனையா இருக்கு. முந்தி இப்ப ஆராதிச்சு நம்ம 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 சொசைட்டில நம்ம நேம், இந்த நேம் எங்க இருந்து வந்துச்சு? அதான் தாவீது சொல்லுவாரு, பாரு மீகாளே, ஆமே உன்னை விட உங்க அப்பா வீட்டை விட என்ன ஒரு உயர்த்தி வச்சிருக்கிறா. அவருக்கு முன்னாடி நான் இன்னும் நீசனாவேன், நான் இன்னும் அர்ப்பணாவேன். யாரும் என்ன நினைச்சிட்டு போட்டோம். ஆண்டவர் ஆராதிக்க வெட்கப்படுறவன் தோளு உடன்படிக்கை பெட்டி சுமக்க தகுதி இல்லாத தோள். ஆண்டவர் ஆராதிக்க வெட்கப்படாதவன் தோள் உடன்படிக்கை பெட்டி சுமக்க சத்தமா ஆமென். ஹalleluya. வெட்கப்படாம ஆராதிக்கணும். இந்த உயிர் இருக்கிறது வர, இந்த நாசில சுவாசம் இருக்கிறது வர கிரீடங்களை கழட்டி வைத்து. போன வாரத்தில் ஆண்டவர் ஒரு ட்ரீம் காட்டுறார். அப்படியே ஒரு டோர் ஓபன் ஆகுது சிங்காசனத்தில். ஆண்டவர் அப்படியே கிரீடத்தை கழட்ட வச்சு அப்படியே அவர் பாதத்தில் விழ வைக்கிறது போல ஆண்டவர் இன்னைக்கு இதை நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறார். நமக்குன்னு சில கிரீடங்களை கொடுத்திருக்கிறார். அது ஒன்னு ஆராதிக்க தடுக்க கூடாது. அது ஒன்னு ஆராதிக்க தடுக்கு. தாவீது பார்த்தான், எனக்கு அந்த ராஜவஸ்திரம் போட்டுட்டு எனக்கு இதனுடைய ரிசல்ட் என்ன? தலைமுறையா தாவீதுக்கு ஒரு விளக்கு எரிஞ்சிட்டே இருக்கும். தலைமுறை தலைகீழ போனாலும் தூக்கி நிறுத்துறார் ஒருத்தனை வச்சு. தாவீதுக்கு ஒரு விளக்கை கட்டளை இட்டு வந்தார் இருக்கும். புரியும்படி சொல்றேன். இந்த சில வீட்டுல விளக்கு ஏத்துவாங்க பாருங்க. அந்த விளக்கு ஏற்றுவாங்க. விளக்கு ஏற்றும் போது ரெண்டு காரியத்தை செஞ்சுட்டே இருப்பாங்க. ஒன்று எண்ணெயை ஊற்றுவாங்க, இன்னொன்று திரியை மாற்றுவாங்க. ஒரு திரி கரைஞ்சு போயிட்டுன்னா அந்த விளக்குல இன்னொரு திரியை வைப்பாங்க. என்ன ஆமாம், தாவீதுங்கிற திரி போச்சுன்னா அடுத்த திரி அங்கே வந்துடும். அந்த விளக்குல வரும், எண்ணெயை ஊற்றிட்டே இருப்பார். சாலமோங்கிற திரி போச்சுன்னா அடுத்த திரி அங்கே வரும், எண்ணெயை ஊற்றிட்டே இருப்பார். தாவீதுக்கு ஒரு விளக்கை கட்டளை இட்டு வந்தார். ஒருத்தன் பிரசன்னத்தை வாஞ்சித்த போது தலைமுறையை கர்த்தர் கையில் எடுத்துட்டார். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya.
ஆமே. தாவீதுக்கு ஒரு விளக்கு. ஆமே. உங்க தலைமுறைக்கு நீங்க நல்லது செய்யணும்னு நினைக்கிறீங்களா? உங்க தோள் பெட்டியை சுமக்க ரெடி ஆகட்டும். அதற்கு தடையா இருக்கிற மேன்மைகளை வேண்டாம். மீகாள் நினைச்சிட்டு போட்டோம். மீகாள்லாம் என்னைக்கு பார்த்தா? மீகாள் சொந்த அப்பாவே பார்க்கல இந்த தாவீத, சொந்த அம்மாவே பார்க்கல இந்த தாவீத, சொந்த சகோதரர்களே பார்க்கல இந்த தாவீத. அப்போ அவருடைய கண்கள் என்னை கண்டது. அவருடைய கண் அவருக்கு முன்பாக நான் இன்னும் 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 ஆராதிக்க வெட்கப்படக்கூடாது. என்னால நல்ல கை தட்ட முடியும், நல்ல கை தட்டணும். நல்ல பாட முடியும், நல்ல பாடணும். நல்ல துதிக்க முடியும், நல்ல துதிக்கணும். உன் தோளில் உடன்படிக்கை பற்றிய சுமக்கரடியாக வெட்கப்படக்கூடாது. வெட்கப்பட்டு தகுதி இழந்துடாத. மீகாள் தகுதி இழந்துட்டா. தாவீது ரொம்ப லவ் பண்ணா மீகாளை. ஆனா அவளுக்கு இது பிடிக்கல. அநேகர் இவங்களுக்கு பிடிக்காது, அவங்களுக்கு பிடிக்காது. இவங்களுக்கு எத்தனை பேரை பிரியப்படுத்தி என்ன கிடைச்சு? தாவீதே, நீ ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறது இந்த மீகா பார்த்திருந்தா லவ் பண்ணிருப்பாளா? நீ ஜெயிச்சதை பார்த்தா. இன்னைக்கு உலக உறவுகள் உங்களை தேடி வர்றது ஒரே ரீசன், நான் ஏதோ ஒன்ன பார்த்துட்டாங்க. அந்த ஒண்ணு அவரால வந்துச்சு. அவருக்கு முன்னாடி நான் இன்னும் தாழ்த்துவேன். இந்த ராஜ வஸ்திரம் தடையா இருந்தா நான் தூக்கி போடுவேன். சணல் நூல் ஏகோத்தை தரித்து சாதாரண மனுஷனை போல, சாதாரண மனுஷிய போல நல்ல கையை தட்டி ஹalleluya. இங்க உயர்ந்தவனோ தாழ்ந்தவன், படித்தவன் படிக்காதவன், ஏழை பணக்காரன், அந்த ஜாதி இந்த ஜாதி ஒரு வித்தியாசம் கிடையாது. யார பார்த்தாலும் ஒரே போல ஒரே போல ஒரே போல. ஆமே. ஆராதிக்க வைக்கப்படாம ஹalleluya. எவ்வளவு நல்ல தேவன். பிரசனம் அவன் இழக்க விரும்பல. அவன் அந்த வஸ்திரத்தை அப்படி மாத்துறான். என்ன தடையா இருக்கு இன்னைக்கு ஆராதிக்க? அதுதான் தூக்கி போட்டேன். எழுப்பி நிற்கலாமா? சில மெசேஜை பாதியில கட் பண்ணது மனசு வலிக்குது. ஆனா வேற வழி இல்லை. நல்ல கையை தட்டி ஒரு கோரஸை பாட போறோம். சிம்பிள் கோரஸ். கர்த்தர் ஆவி என் மேல் அசைவாடிட தாவீதை போல் பாடுவேன், தாவீதை போல் ஆடுவேன், தாவீதை போல் துதிப்பேன். ஆமே. வயசானவங்க உட்காந்துக்கோங்க. ஆமே. உங்களுக்கு உங்க சரீர நிலைமையை பார்த்துக்கோங்க. மற்றவங்க எல்லாம் பேகெல்லாம் கீழே வைங்க. லாஸ்ட் ஜெபம் என்பது பேக் சிப்பை மூடுவதற்கான ஜெபம் அல்ல, நம் வாயை திறப்பதற்கான ஜெபம். ஹalleluya. ஆமென். எஃப் மைனர். எல்லாரும் சேர்ந்து நல்ல கையை தட்டி பாட போறோம். கர்த்தர் ஆவி என் மேல் அசைவாடிட தாவீதை போல் பாடுவேன். கர்த்தர் ஆவி என் மேல் தாவீதை போல் பாடுவேன், பாடுவேன். ஓ தாவீதை போல் பாடுவேன், பாடுவேன். நல்ல கையை தட்டி முழு பெறத்தோடு. ஆமென். கர்த்தர் ஆவி என் மேல் அசைவாடிட தாவீதை போல் ஆடுவேன். கர்த்தர் ஆவி என் மேல் வெட்கத்தை விட்டு ஆமென் பாடுவேன். ஓ தாவீதை போல் ஆடுவேன். நல்ல கையை தட்டி, சின்ன பிள்ளைங்களை கையை தட்டி. கர்த்தர் ஆவி என் மேல் அசைவாடிட தாவீதை போல் துதிப்பேன். கர்த்தர் ஆவி என் மேல். எல்லாம் நல்ல கையை தட்டி, நல்ல கையை தட்டி, நல்ல கையை தட்டி. ஓ துதிப்பேன், துதிப்பேன், தாவீதை போல் துதிப்பேன். Glory. ஆமென். ஓ துதிப்பேன், துதிப்பேன். யாரும் சும்மா நிக்காதீங்க. நல்ல கையை தட்டி பாடுங்க.
அசைப்பார். ஆமென். நெருப்பாய் இறங்கிடுவார், நெருப்பாய். ஆவியே, ஆவியே. ஓ ரபலபரப சதரபலபரப உதரப அந்தரலப கரபலபரப ஷேகே மப்ராதரா. அசைவாடு அனலாக்கு அக்கினி ஜுவாலையே. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஆமென். அசைவாடு. ஆண்டவர் இந்த உணர்வு வரட்டும். ராஜவஸ்திரத்தை மாற்றி வைத்துவிட்டு சணல் நூல் ஏபோத்தை தாவீது தரித்து உமக்கு முன்பாய் நின்றது போல எங்களை தாழ்த்தி எங்களை வெறுமையாக்கி உம்மை உயர்த்த உம்மை மகிமைப்படுத்த கிருபை தாரும், கிருபை தாரும், கிருபை தாரும், கிருபை தாரும், கிருபை தாரும், கிருபை தாரும். ஹalleluya. நல்ல கரங்களை தட்டி, நல்ல கரங்களை தட்டி. ஹalleluya, ஹalleluya. ஆமென். ஹalleluya, ஹalleluya. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. நீ தருகிற எந்த மேன்மையும் உம்மை ஆராதிக்க தடையாய் நான் தரிக்க கூடாது. உம்மை ஆராதிக்க தடையாய் நான் தரிக்க கூடாது. அதை உங்க பாதத்தில் இறக்கி வைக்கணும். அதை உங்க பாதத்தில் இறக்கி வைக்கணும். அது தடையாயிடக்கூடாது. சவுலுக்கு ஒன்னும் இல்லாத போது அவனால மேல் வீட்டுக்கு போக முடிஞ்சது. ஆனா ராஜாவான பிறகு போக முடியல. ஆண்டவர் உன்னை விரும்பி ரொம்ப நேசிச்சு உன்னை உயர்த்தி வைக்கிறா. அதுவே உனக்கு தடையாயிடக்கூடாது. அதுவே உனக்கு தடையாயிடக்கூடாது. உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை தந்ததுக்கு அப்புறம் உன்னால ஜெபம் பண்ண முடியல. ஆமென். உன் வாழ்க்கையை கட்டி எழுப்பினதுக்கு அப்புறம் ஜெபம் பண்ண முடியல. நீ அங்க எங்கேயா அலைஞ்சிட்டு இருந்த ஒவ்வொரு வீடா ஒவ்வொரு வீடா உனக்கு ஒரு சொந்த வீடை தந்ததுக்கு அப்புறம் ஜெபம் பண்ண முடியல. வேலைக்காக எத்தனை 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 படி ஏறி இறங்கின உனக்கு ஒரு நல்ல வேலையை தந்ததும் ஜெபம் பண்ண முடியல. கிரீடங்களை கழற்று. அவருடைய பிரசன்னம் தான் கழுதைக்கு பின்னாக நடந்த போது சவுலுக்கு ஜெபம் பண்ண முடிஞ்சது. தீர்க்க தரிசனம் சொன்னான். ஆனா இப்ப முடியல. ஏன்? அந்த வஸ்திரம், ராஜ வஸ்திரம் எல்லாம் இருந்தும் நீரில்லை பயணம். ரெண்டு கைகளை முடிந்தவர்கள் உயர்த்தி எல்லாம் இருந்தும் நீர் வாரும், நீர் வாரும், என்னுடன் வாரும் எந்த விசுவாச ஓட்டத்தில் முன் செல்லும். நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு ஒரு குறை உண்டு. உந்தனின் பிரசனமே, உந்தனின் பிரசனமே உள்ளமெல்லாம் உம்மை வாஞ்சிக்குதே. உந்தனின் பிரசனமே எனக்கு அது மட்டும் போதும் ராஜா. கடைசியா ஒண்ணு சொல்லுமா? உலக மேன்மை ராஜ கிரீடம், உலக மேன்மையும் ராஜ கிரீடமும் சிரசில் அழகா ஜொலித்தாலும் உலக. ஆண்டவரே, எல்லா அழகா ஜொலித்தாலும் ரெண்டு கைகளை விரித்து உயர்த்தி எல்லாம் இருந்தோ, எல்லாம் இருந்தோ நீரில்லை என்றால் பயணம் நிறைவாகுமோ? அன்னைக்கு ஒன்னெல்லாம் இருக்கும் போது நீ ஏங்குன, நீ அவ்வளவு சத்தம் போட்டு பாடுன, சத்தம் போட்டு துதிச்ச. இன்னைக்கு என்னாச்சு? இன்னைக்கு என்னாச்சு?
இருக்க கூடாது. ஆண்டவரே உந்தனின் பிரசனம் வேணும், உந்தனின் பிரசனமே போதுமே. ஹalleluya. ஹalleluya. ரபகதரலரா. கடைசியா சொல்லுவோமா? இயேசுவே நீரே என் ஆத்துமனேசர், இயேசுவே நீரே என் ஆத்மனேசர், என் மேல் எவ்வளவு அன்பு கூர்ந்தீர், என்னையே மீட்க உம்மையே தந்தீர், உம் அன்பிற்கு அர்ப்பணிப்போடு சொல்றவங்க கைகளை உயர்த்தி, என் வாழ்நாள் முழுதும் உமக்காக வாழ்வேன் நீரே. சொல்லுங்க சொல்லுங்க, என் வாழ்நாள் முழுதும் நீரே நீரே என்றென்றும். சபையின் சத்தப்பட்டு கேட்கட்டும், நீர் மாத்திரம் போதும், நீர் எனக்கு நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும். நல்ல தகப்பனே, நன்றி. உம்முடைய திவ்ய பிரசன்னத்துக்காக ஸ்தோத்திரம். நீர் நல்லவர், நீர் நல்லவர். எல்லாம் இருந்தும் நீர் இல்லை என்றால் தாவீது உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வந்து அதற்குரிய ஸ்தானத்திலே வைத்தோம். உங்களை நாங்க ரொம்ப நாள் வெளியே விட்டுட்டோம்ப்பா. முடிந்தால் அப்படியே கைகளை உயர்த்தி எங்களை மன்னியும், எங்களை மன்னிச்சிருங்க ராஜா. வெளியே விட்டதுக்கு அப்புறம் எங்களை சாப்பிட வச்சீங்கப்பா, எங்களை காத்தீங்கப்பா, எங்களை கைவிடல. நீங்க நினைச்சிருந்தா திரும்ப போயிருக்கலாம். ஆனா 20 வருஷம் ஆன பிறகும் நீங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க. இந்த ஒரு டேக்காக ஆண்டவர் பல வருடமாய் பலருக்காக வெயிட் பண்ணிட்டு, நீங்க திரும்ப தனியா போகல. உங்க தோள் அந்த உடன்படிக்கை பெட்டி இருக்கிறது. நன்றி ஆண்டவர். பிரச்சனத்தை சுமக்கிறவர்களால் ஒவ்வொருவரையும் மாற்றும். தேவ சமாதான கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். மகிமை கனம் துதி ஸ்தோத்திரம் அனைத்தும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் எல்லா பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கியிருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.